நான் குற்றம் புரியாத அளவுக்கு வாழணும்னா முதல்ல தயவு என்கிட்ட இருக்கணும். இன்னொருத்தர் மேலெல்லாம் ரெண்டாவது. நான் யாருக்காக இறக்கப்படணும் முதல்லன்னா எனக்காக நான் இறக்கப்படணும். நான் யாருக்காக இறக்கப்பட்டுனுக்கிறேன்னா அடுத்தவங்களுக்காக. எனக்கு நான் குற்றம் புரிஞ்சா நான் என்ன ஆக மாட்டேன், நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு புரியணும். அப்போ நான் அடுத்தவங்களை திட்டும் போதோ பேசும்போதோ ஏதோ அசிங்கமாக பண்ணும்போதோ நான் ஒரு இறக்கப்பட்டு தான் அதை சொல்லணுமே தவிர அவன் மேலே கோவப்பட்டு சொன்னால் நான் சராசரி மனுஷனுக்கும் கீழே. தயவோ அல்லது இரக்கமோ உன் மேலக்குதா? யாரையோ பார்த்து பாவம்ன்றியே நீ எப்படிங்கிற? ஒரு ஏழை ஒருத்தர் போகிறார், பிச்சைக்காரனாக இருக்கிறார், துணி இல்லாமல் செருப்பு இல்லாமல் போகிறார், கடும் வெயில நடந்து போகிறார். அவரை பார்த்து நீ இறக்கப்படுற, கரெக்ட் தான். எதனால் இறக்கப்பட்ட? உனக்கு எவ்வளோ திமிரு? அவருக்கு இல்லாதெல்லாம் உனக்கு இருக்குது. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து. எனக்கு கீழே ஒருத்தர் இருக்க முடியும்? மீனையும் தேனியும் திருத்தி குத்துக்கிறான் குகன். ராமன் சாப்பிட்டார், ராமா சாப்பிட்டான்ட்டான். என்னடா உங்க தயவு, எங்கடா உங்க தயவு? டேய் தயவாகிறீங்களாடா நீங்களாம்? கருணையற்ற இரக்கமற்ற மனிதன் அரக்கர்களாக மாறி போயிருக்கீங்க. என்னடா உங்க தயவு? சி, வெக்கமா இல்லை? பிடிக்காத மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறான் ஒருத்தன். எதுக்கியா? எதுக்கு சாப்பிட்றான்? அவன் இறக்கமானவனா? சாப்பிட மாட்டேன்னு விட்டவன் இறக்கமானவனா? வாழ மாட்டேன்னு விட்டு போகிறவன் இறக்கமானவனா? அவ்வளோ வேறுவனாக இருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்பத்துவன் வாழ்கிறவன் இறக்கமானவனா? நான் பேசுறது உங்களுக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குதா? கடவுள் வெற்றிடமாக இருக்குது, அங்கே இங்கே அதுபடி எங்குமா இருக்குது. காட் இஸ் எவ்ரிவேர். தெளிவாத்தான அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. சூன்ய வீடியோ பார்த்து புரியல உனக்கு உண்மையிலேயே. அப்புறமா எதுக்கு தயவெல்லாம் பார்ப்பேன், புக்கெல்லாம் படிப்பேன்? இன்னொரு புக்கு எதுக்கு உனக்கு? அப்போ உனக்கு எவ்வளோ ஆணும்? நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதன் பேசுகிறான், செய்கிறான், நடக்கிறான், போகிறான், வரான் இல்லை, அத்தனையுமே எதனால் ஆனதுன்னா தயவுனால் ஆனது. எழுதுறவன் பேசுகிறவன்லாம் கிடையாது இங்கே தயவானவன். நடைமுறையில் வாழ்ந்து காட்டணும். நடைமுறையில் என்ன பண்ணி காட்டினா, முதல்ல உங்ககிட்ட நீ பணிவார். உங்ககிட்ட நீ பணி வந்தால் உன்னை பார்த்து கேட்பேன், நீ சரிதானா? உன் காலுக்கு நன்றி சொல்லுவேன், உன் கைக்கு நன்றி சொல்லுவேன், உன் உடம்புக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன், உன்னை சீராட்டி பாராட்டி வச்சுப்பேன். யார் யாரையோ சரின்னு சொல்கிறது முதல்ல என்ன பண்ணுவேன்? இதானே கோயில், இங்கே தானே கர்ப்பகிரகர், இதை தானே சந்தோஷமாக வச்சுக்கணும், இதை தானே நான் கொண்டாடணும், இதை கொண்டாடுறது தானே என்னுடைய முழு வேலையாக இருக்குண்ணா, இதை பராமரிக்க தானே என் வேலை, இதுக்கு தானே நான் பிறந்தேன். எதுக்கும் பிறந்தேன் நினச்சிங்கிற? உன் உடம்பை கொண்டாடுறதுக்கு தான் கத்துறேன். என்னுடைய பயிற்சி எதுறேன்னா உன்னை கொண்டாடுறதுக்கு தான். நான் பேசுறது ஒத்துக்கணும்னா வாடுறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுறது உன்னால் ஒத்துக்கணும். தயவு இருந்ததுதானா? உனக்கு தயவு நெறி புரிச்சிருக்குதுன்னு சொன்னால், உண்மையிலேயே உன் மேலே உனக்கு தயவு இருக்குதுன்னா, உன்னை படைச்சவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், என்கிட்ட வந்து நீ என்ன பண்ண? நீ கேட்கணும், நீ யாருக்கிட்ட தயவு இல்லாமக்கிற? நீ என்ன ஜம்ப் பண்ணாலும் கடவுள் விட்டு வெளியே போக முடியாது. நீச்செல்லாம் எவ்வளோ பெரிய கருணை அவனுக்கு பார்த்தீங்களா? வல்லல் அவன். என்னை விட்டு வெளியவே போக முடியாது. நீ கடவுள் விட்டு நீ என்ன பண்ண முடியாது, வெளியவே போக முடியாது. அப்படி செஞ்சுக்கிறான். நீ கடவுள் விட்டு கொஞ்சம் கூட விலகவே இல்லை. நீ தான் கடவுள் விட்டு தண்ணின்னு நினச்சினுக்கிற. ஒரு பபுளும் நினச்சிங்குது நான் கடல் இல்லைன்ட்டு. ஒஸ்ட் என்ன தான்? இறைவனை அடைவதற்கு ஒரு வழி உண்டு என்றால் அது தயவு நெறியாக மட்டும் தான் இருக்கும். சுய இரக்கம், தன் மீதே கருணை, இப்படி அவனை கவனித்துக் கொண்டால், அவனிடம் இருக்கும் நன்றி உணர்வால் அவன் தயவை அடைந்து இறைவனுக்கு அடைவதற்கான வழியை கண்டுபிடித்து இறைவனை உணர்ந்து விடுவான். தயவு நெறின்னா உண்மையிலேயே இன்னொருத்தர் மேலே அக்கறை படுறதுக்கு பதில் முதல்ல யார் மேலே அக்கறை பண்ண? நீ உன் மேலே அக்கறை பண்ணணும். நான் உனக்கு சொல்லித்தரதெல்லாம் உன்னை விசேஷன்றது தான். நான் என்ன தான் சொல்லித்தரேன்? யார் தான் விசேஷம்? இங்கே நீ தான் விசேஷம். உன்னை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது. உன்னை தான் மையமாக வச்சே இந்த உலகம் இயங்குது. உனக்கு தான் சூரியனை படைச்சார் கடவுள், உனக்கு தான் காற்றை படைச்சார், உனக்கு தான் புரியாமல் சுற்றி கெடுக்கிறேன். உன்னை ஆம்பளையாக்கந்தே உனக்கு தான். உன்னை ஆம்பளையாக்கந்தே நீ என்ஜாய் பண்ணிக்கிறது தான். உன்னை பொம்பளையாக்கந்தே உன்னை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு தான். இன்னொருத்தர் உனக்கு உதவ கூப்பிட்டுக்கிற, அவ்வளவுதான். இன்னொருத்தர்லாம் யாரு? இந்த தலைப்பு என்னால் உருவாக்கப்பட்டது, யாரும் கேட்கல. தயவு நெறி. தயவு நெறி பொதுவாக ஆன்மீக வீட்டின் திறவுகோல் அது தயவு தான் அப்படின்லாம். ஆன்மீகம் என்றால் ஒரு சிலரை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆன்மீகவாதிகள், என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த எல்லாருமே ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம் இல்லாத ஒருத்தனும் பிறந்துட முடியாது. ஆன்மா இல்லாமல் ஒருத்தரும் பிறக்கல. எல்லாருக்கும் என்ன இருக்குது?
மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆன்மான்னு ஒன்று இருக்குது. ஆன்மாவை பற்றின விழிப்பு இருக்குதோ இல்லையோ, ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அதனால் யார் தான் எல்லாரும்? ஆன்மீகவாதி தான். மதம் எது வேணா இருக்கலாம். அவர் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், சீனராக இருக்கலாம், ஏதோ ஒரு நிறைய இன்னைக்கு தோன்றிய ஒரு மதமாக இருக்கலாம், இல்லை நாளைக்கு தோன்ற ஒரு மதமாக அது இருக்கலாம், இல்லை தோன்றி அழிந்த ஒரு மதத்தை சிலர் மட்டுமே வச்சுக்கலாம். சர்ச்சிலே நிறைய இந்த 7th டே அந்த மாதிரிலாம் இருக்கிற இதெல்லாம் இருக்குது. ஜாப்ரியல் இந்த மாதிரிலாம் தனித்தனியாலாம் இருக்குது. சாத்தான் வழிபாடுறவங்க மாதிரி ஒரு கூட்டம் இருக்குதா சொல்கிறாங்க. இந்து மதத்தில் சொல்லவே வேணாம். மாடு வெட்டி கும்பிடுவார், ஆடு வெட்டி கும்பிடுவார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையனூர் பார்த்திங்கன்னா எருமை மாடு வெட்டி படையல் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாமி. மயான கொல்லைன்னு சொல்லி மாடு வெட்டுறதுன்ற மாதிரி ஒரு ஆடு மட்டுமே வெட்டி கும்பிடுறது ஒன்று. ஆடு மாடு எதுவுமே வெட்டாமல் வெறும் தயிர் சோறு, புளியோதரை இந்த மாதிரி ஐட்டமாக ஒன்று. வடையை சுட்டு மாலையாக மாட்டிட்டு பெருசாக ஒன்று உட்கார வச்சு வடை மாலை சாத்துறது, இந்த மாதிரிலாம் டிசைனாக இருக்கும். இங்கே சுருட்டு சாராயம் வச்சு கும்பிடுறது. இந்த தலைப்பை யாரெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் யாரோ ஒரு குருவை அடைஞ்சிருக்கிறீங்க, குரு நீங்கள் யாரையும் ஏற்று வச்சுக்கிறீங்கன்னா இந்த தலைப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தலைப்பை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இங்கே கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா எழுந்து போயிடலாம். யாரோ ஒரு குருவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இந்த வீடியோ போதும். ஏன்னா உங்களுக்கு குருகிறாரு வழிகாட்டுறதுக்கு. இந்த தயவுநெறி எதுக்காக அப்படின்னா, கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அதுதான் இங்கே நான் பேச போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியெல்லாம் என்ன பண்ண வேணாம் இல்லை. இங்கே கூட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துன்னு நிறைய பேர் அங்கே கமெண்ட் போட்டு ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்துனுக்குது. ஏழு மணி நீ செத்துருவேன், 3 மணி நான் செத்துருவேன், சிலதெல்லாம் காட்டவே முடியாது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ விமர்சனம் பண்ணாலும் பார்த்துங்கிறாங்க. ஏதோ ஒரு கமெண்ட் என்ன பண்ணுறாங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எழுதுறாருலாம் தெரியாது அவருக்கு. இவரோட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் எழுதுறாங்கன்னு தான் தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதன் பேசினா நிறைய கமெண்ட் எழுதுறாங்கன்னா ஏதோ ஒரு விசேஷமான டைப்பிக் பேசுகிறாரு, அதனால் என்ன பண்ணேன் இவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். இவர் நெகட்டிவாக பேசுகிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் புரிஞ்சுக்கின்னு அதை தடை செஞ்சால் கூட அப்போனா இவர் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் அதை அனுப்ப பார்க்கும் இந்த வீடியோவை. இது ஒரு ஐடியாலஜி தான். நான் அப்படி தான் பேச போகிறேன். இப்போது நான் பேசுகிறதெல்லாம் சத்தியம், உண்மை மட்டும்தான். கடவுள் ஒன்று தான், தெய்வம் தான் நிறையா. கடவுள் தயவு செய்து, தயவு கூர்ந்து மன்னிக்க தான், மன்னிக்கிறது கூட தயவு செஞ்சு மன்னிங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்களேன். பார்த்துக்கிறீங்களா? மன்னிக்கிறதுன்றதே ஒரு பெரிய, மன்னிப்பு கேட்கறதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு. மன்னிப்புக்கும் மேலே என்னன்னா ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அதுன்னா தயவு தான். ஒரு மனிதனின் உச்சம் எது அப்படின்னா தயவு கூர்ந்து, தயவு செய்து நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. பார்த்துக்கிறீங்களா? லீவ் லெட்டர்லாம் தயவு செய்து இந்த விடுப்பை ஏற்றுக்கொண்டு என்னை அனுமதிக்கவும் வரலாம். ரிக்வஸ்ட்டு வர்க்குமி தான், ஆனால் என்ன தான் ரிக்வஸ்டட். அங்கே பேட்டர்ன் ஒன்று வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், ப்ளீஸ் பேர்டன் மீ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலேயும் கூட ப்ளீஸ், அதில் கூட ப்ளீஸ் தான் தயவு செய்து. ஐயோ நான் பேசுறது தயவு செய்து கேளுங்களேன். பார்த்துக்கிறீங்களா? இப்போ தயவு அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவுனா இப்போ புரிஞ்சிச்சாங்க. தயவுனா ரிக்வெஸ்டானா அதுதானே தயவுனா. அதுதான் வேற்று தானே மாதிரி சொல்கிறீங்க. எப்படி ஒரு மனிதன் தயவாக இருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அன்போட இன்னொரு பரிமாணம் எப்படி தயவாக இருக்க முடியும்? அன்பாக இருந்தால் தயவு தேவையில்லையே. அன்பானவன் எங்கே குற்ற செயலில் செய்ய முடியும்? இன்னொருத்தருடைய இறக்கத்தை நான் கேட்குறதுக்கு பேர் தயவு. கொஞ்சம் எனக்கு இறக்கம் காட்டுங்க அப்படின்றது தயவு செஞ்சிச்சு நான் சொல்கிறது காட்டுங்க. மொத்தத்தில் கவன ஈர்ப்பு, இறக்கத்தோடவோ அல்லது எதிர்பார்த்தோ இல்லை நான் சொல்கிறத நீங்கள் கேளுன்னோ. ஆனால் என்ன அது? எதிர்பார்ப்பு, கவன ஈர்ப்புக்காக தான். நான் உங்களை பேசுறது எதுக்காக? இந்த கவன ஈர்ப்புக்காக எப்படி பேசலாம்? அப்படியே பணிவா, அப்படியே அழுதெல்லாம்
சில பேர்லாம் இப்போ அழுது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க, மேடையில் ஏறி மேடையில் வந்து அழுது பார்த்துக்கிங்களா? இப்போ அங்கங்கே நிறைய அரசியல்வாதிகள்லாம் டக்குன்னு அப்படியே கண்ணில் கண்ணீரே வந்துச்சு அதெல்லாம் இப்போ நடக்குது. அது மாதிரி வேணும்னு உண்மையிலே ஆகிறாங்களா இல்லை ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அழுதும் கூட உண்டு. இப்போ உண்மையிலே ஆடுறவங்க கூட நடிக்கிறான்ற மாதிரி ஆகிடும். உண்மையிலே அழ வந்தால் கூட என்ன தான் ஆகிடும். 4 பேர் அழுது உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? 4 பேர் உங்களை அழுது ஏமாற்றிட்டா எப்படி பார்ப்பீங்க? நடிக்கிறாங்கன்னு தான் பார்ப்பீங்க. ஏன் எடுத்தவொடனே உங்களுக்கு என்ன தான் தோணும்? நான் என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறவங்கிறான்னு வச்சுங்க. 4 பேர் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறவங்க தான் பொய் சொல்லுவான்னு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்கள் அனுபவத்தோடு பின்னி இருக்கும். கரெக்டாக? தயவுன்ற வார்த்தை உங்கள்கிட்ட நீங்கள் யாருக்கிட்ட தயவு காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது அனுபவமாகவே இருக்கும். நீங்கள் தயவு காட்டுற அளவுக்கு யாருக்கிட்டையுமே வாழலைன்னா, தயவு காட்டுறதுன்னா இறக்கப்படுறது அப்படி தானே. உயிர்கள் மீது தயவுன்னா மாடு மேலே உங்களுக்கு தயவு வந்துச்சு, சாப்பிட மாட்டீங்க அப்படி தானே. மாட்டுக்கறி சாப்பிட்லன்னா மாட்டு மேலே உங்களுக்கு தயவு வந்துடுது. கரெக்டாக? கரெக்டாக தப்பா? சரியா தப்பா? மனைவி அவ்வளோ கோபமாக நீங்கள் பேச மாட்டீங்க, அவன் கூட சொல்ல மாட்டீங்க. அம்மா வாங்கம்மா, சாப்பிட்டீங்களாம்மா, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா. அம்மா கூட அப்படி கூப்பிட்டதில்லை பார்த்துங்க. இப்போ மனைவி மேலே தயவு வந்துச்சு. தயவா பயமா? மாடு கொம்புலாம் இருக்குது, அதை போய் இது பண்ணாக்கா குத்திரும் அப்படின்ட்டு அதை சாப்பிடாம விட்டுட்டு நான் அது மேலே தயவாகிறேன்னு சொல்லலாமா? தயவா பயமா? ரெண்டுமே இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம், எதனா சொல்லிக்கலாம். எனக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லிக்கலாம், நான் பைபிள்லாம் தயவாகிறேன்னு சொல்லிக்கலாம். சில பேர் அம்மான்றதே சும்மா போலியான வார்த்தையாக இருக்கும். மனைவி அம்மான்னு தான் கூப்பிடுவான், ஆனால் எப்படி இருக்காது இது? உண்மையிலேயே அதுக்குரிய மரியாதைலாம் கொடுக்க மாட்டான், சும்மா சொல்லணுப்பான். சில பேர் வாடி பொடின்னு கூப்பிட்டுனுப்பான், ஆனால் பயங்கரமாக பாசமாக பற்றா இருப்பான். அவன் மேலே அவ்வளோ இறக்கமாக அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுலேயே ஒரு குறியா அப்படிலாம் இருப்பான். கரெக்ட் தானே? தயவுன்றது ஒரு வார்த்தையாக பார்த்துட்டிங்கன்னா நடிக்கிறதுக்கும் ஏதுவானது தான். தயவாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், மனம் பதுருது, தயவு அப்படி தானே. மீசை வச்சா தயவானவரா தயவற்றவரா? மீசை வச்சுங்கிறாரு ஒருத்தர் வச்சுங்க. ஒரு தயவானவரா தயவற்றவரா? எவனோ லூஸு வந்து சொல்லிட்டுக்கிறான் மீசை வச்சுருந்தா ஒரு தயவானவராக இருக்க மாட்டார், ஒரு தயவானவர்னா மீசை வச்சுக்க மாட்டாருன்ட்டு. மீசை வச்சுருந்த ஞானிக்கு மீசை இல்லாமல் முக்காடு போட்டான். மீசை வச்சுருந்தான் ஒரு ஞானி, என்ன பண்ணிட்டான்? அதையான் மீசை எடுத்துகிட்டு முக்காடு போடுறான். யாரை சொல்கிறேன்னா நீங்கள் கேட்கக்கூடாது, தெரியலனா விட்டுருங்க, தப்பே கிடையாது. எவனோ ஒரு ஞானி மீசை வச்சுன்னு இருந்துருக்கிறான், ஆனால் மீசை எடுத்துகிட்டு போட்ட போடுறான் ஒருத்தையான். தயவானவர்களுக்கு ஒரு இலக்கணம் காட்டுறான். தயவுனா யார் தயவானவங்க? இவர் ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவர் எப்படி இருப்பார்? ஒருத்தருக்கு இரக்கமே வடிவானவர், இரக்க சிந்தனை உள்ளவர் எப்படி இருப்பார்? என்னங்க? எது வந்தாலும் உதவ பார்ப்பார். அவர் தான் யாரு? இரக்கமானவர். அவர் சொல்றார், இரக்கமானவர்னா யாரு? எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவார்? சைக்கிளில் ஏறினா புள்ள கீழே ஊந்துரும், இப்படி கேரியர் பிடிச்சின்னு ஓடினே இருப்பார் கட்சி வரைக்கும். ஆஃபீஸ்கிட்ட போய் பிடிச்சினே போய் விட்டுட்டு திரும்ப கேரியர் பிடிச்சினே எடுத்துன்னு வருவார். புள்ள தானே சைக்கிள் ஓட்டினா, புள்ள மேலே இறக்கும். கரெக்டா? அந்தளவுக்கு இல்லையா? கற்றுக்கிற வரைக்கும் அவன் பிடிச்சின்னு இருப்பார், கற்றுன பேர் விட்டுருவார். அப்போ இறக்கத்தை கற்றுக்கிற வரைக்கும் பிடிச்சின்னு இருக்குது. என்ன பண்ணிக்கிறான்? போயினே இருக்கிறானுங்க, டமால்னு தள்ளி விட்டுக்கிறான் கணத்தில் புள்ளிய. அவன் தள்ளி மிதக்கிறதுக்கு பார்த்து ட்ரை பண்ணி மிதந்துட்டான். இவ்வளோ தாண்டா நீச்சல்ட்டு வந்துட்டான் போயிட்டு. ஒருத்த கயிறுலாம் கட்டி சேஃப்டி பிகாஷன்லாம் போட்டு ஜாக்கெட்லாம் போட்டு உள்ள இறக்கிட்டு நீந்துறானா. எங்கே நீந்துவான்? அதை உழுவே போக மாட்டான், எங்கே நீந்த முடியும்? சேஃப்டி ஜாக்கெட்டு போட்டுவேன் கிணத்துல நீச்சல் கற்றுக்க முடியும்? இப்போ தான் இறக்கமான அப்பா வச்ச. இறக்கத்தை கற்றுக்கினா எப்படி செய்வீங்க? எதிராளி மேலே பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா அவன் எப்படி வாழ்வான்? நீங்களே அது போல எப்படி அவன் வாழ முடியும்?
அப்போ நீங்கள் இருப்பீங்கன்னு நினப்பில் இருக்கிறவனுக்கு பேர் இரக்கமானவனா? எவ்வளோ நாள் நீ பிடிச்சிருக்க முடியும்? எவ்வளோ பலசாலி உன்னை தாண்டி அவன் ஊன்ட்டான்னா, சின்னவனே பெரியவனே ஆட்டோ நிறுத்திட்டு 2 பேரும் அவ்வளோ பேசு ஆட்டோவே உள்ளே உட்காந்துச்சு, டயரே ஏந்துக்கல, டம்முன்னு வச்சு ஆட்டோ. அப்படி தானே? இப்போ கேரியர் யாரை பிடிக்க முடியும்? சைக்கிள் ஓட்ட கத்தறிய நீயே தவுளுன்னு குச்சி மாதிரிக்கிற, உன் புள்ள ஸ்ட்ராங்காகிறான், அவன் சைக்கிள் ஏறி பிடிக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? இப்போ எது இரக்கம்? இரக்கம் எது? இங்கே என்னடான்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பேச கற்றுக்கணுமா? மனிதர்கள் என்ன பண்ணுறோம்? பேச கற்றுக்கணுமா? எனக்கு என்ன புரியுதோ இல்லையா, ஆனால் பேசுவேன். பேசி எதிராளியை ஜெயிக்கணும், அவ்வளோதான். என்ன சிம்பிள் லாஜிக் என்னடான்னா, ஒரு ஆள் 2 பேர் பேசுகிறாங்கன்னா என்ன பேசி நிற்பானுங்க? என்ன உன்னை விட நான் அறிவாளின்னு பேசி நிற்பாங்க. 2 பேரும் ஒன்றா பேசி, நீங்கள் கமெண்டில் வந்துட்டு விட ஒருத்தர் என்ன பேசிக்கிறான்னா, உன்னை விட நான் அறிவாளி, என்னை விட ஒருத்தர் நன்றி சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துக்கிறான், அவனை வர டிஸ்டர்ப் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன், கமெண்ட் பார்க்காத விட்டு நேரம் என்ன பார்த்துக்கணுமா, கமெண்ட் என்ன போகிறாங்கன்னு பார்க்கணுமா? சரி, கமெண்ட் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் துக்கமாச்சுன்னா திருந்ததுனா என்ன விட்டு வேறு வேலை யார் பார்க்கணும்? நம்ம வேலை என்ன? வீடியோ பார்க்க வந்துக்கிறோமா, கமெண்ட் பார்க்க வந்துக்கிறோமா? கமெண்ட் பார்க்குற வேலை உனக்கு. அவனே யூடியூப்காரனே இந்த லைவில் இருக்கிற கமெண்ட் அவனுமா திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கவே இருக்காது. அது அப்போதைக்கு என்ன தான் இது, அவன் உஸ்பேத்துக்கு தான் பேசணும், நான் பேசுகிறது உஸ்பேத்துக்கு தான். நீங்களும் கூட சேர்ந்து என்னை திட்டினீங்கன்னா அவன் பேஜராகிடுவான். கரெக்டு, எங்கள் குரு இவ்வளோ அசிங்கமாக பேசுறதுக்கு வேறு ஆள் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யாரை பார்த்து யார் பொட்டன்னுவாங்க? இது மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. பொட்டையாக இருந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால உனத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒருத்தர் பொட்டைன்னு சொல்கிறேன்னா எதனால் சொல்கிறேன்? எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் ஆண்மை இல்லாத போன சூழ்நிலை எனக்கு வந்துருக்குது. எனக்கு எப்போ வந்தது அவருக்கு எப்போயுமே வந்துக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ எனக்குள்ளே என்ன அனுபவம் ஆகிருக்குது? பொட்டையோட தன்மை எனக்கு புரிஞ்சிருக்குது. ஒரு ஆணாக இல்லாத போது, ஆணாக இருக்க முடியாத போது அந்த அந்த அனுபவத்தை ஒருத்தன் அனுபவிச்சிட்டான்னா, ஓ எனக்கு எப்போ நடக்குது இந்த ஆளுக்கு. இப்போ இது இரக்கத்துலேருந்து வந்ததா இல்லையா இந்த வார்த்தை? ஒருத்தர் பார்த்து நான் ஒரு பொட்டையாக இருப்பாருன்னு நான் சொல்கிறது இரக்கத்தில் வந்ததா, கோபத்தில் வந்ததா, அவமானப்படுறதுக்கு வந்ததா? இரக்கத்தினால வந்தது. ஐயோ இந்த மனிதன் பொட்டையாக போயிட்டானே, கடவுள் பற்றி எவ்வளோ பேசினா இல்லை, புரோஜனம் இல்லையே, ஒரு பொம்பளை கூட வாழ்கிறதுக்கு இதை எழுந்துட்டானேன்னு நான் இரக்கத்தில் சொல்லலாமா இல்லையா? ஆனால் அவன் எப்படி புரிஞ்சிக்கலாம்? என் குருவியே நீ பொட்டன்றியான்னு புரிஞ்சிக்கலாமா இல்லையா? இப்போ நான் எப்படி சொன்னால் அவன் எப்படி புரிஞ்சிக்கணும்? யாருக்கு தெரியும்? நான் எப்படி சொன்னேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா என்னை விட பியாண்டு, என்னை விட உன்னதமான ஒன்றுக்கு என்ன தெரியும்னா அதுக்கு தெரியும். அப்போது கடவுளுக்கு தெரியும், இல்லை எனக்கு தெரியும். உங்கள் எல்லா விஷயமும் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எந்த மனநிலையில் ஒரு செயல்படுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? பித்தியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடுத்தவங்களை வெறுப்பேற்ற பேசுகிறீங்களான்னு யாருக்கு தெரியும்? சில பேர் வேணும்னே வெறுப்பேற்றின்னு இருப்பான். பாழும் ஆற்றில் நீ வீழ்ந்த பின்னே நீந்துவதால் பயனேது பாட்டு வரும். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. நீங்கள் குற்றம் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. அப்போ நான் குற்றம் புரியாத அளவுக்கு வாழணும்னா முதல்ல தயவு என்கிட்ட இருக்கணும், இன்னொருத்தர் மேலெல்லாம் ரெண்டாவது. நான் யாருக்காக இறக்கப்படணும் முதல்லன்னா, எனக்காக நான் இறக்கப்படணும். நான் யாருக்காக இறக்கப்பட்டுனுக்கிறேன்னா அடுத்தவங்களுக்காக. எனக்கு நான் குற்றம் புரிஞ்சால் நான் என்ன ஆக மாட்டேன், நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு புரியணும். அப்போ நான் அடுத்தவங்களை திட்டும் போதோ பேசும்போதோ ஏதோ அசிங்கமாக பண்ணும்போதோ நான் ஒரு இறக்கப்பட்டு தான் அதை சொல்லணுமே தவிர அவன் மேலே கோவப்பட்டு சொன்னால் நான் சராசரி மனுஷனுக்கும் கீழே. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் ஓத்தா எதுக்கு சொல்கிறேன்? இறக்கப்பட்டு. ஏன் இவனுக்கு கவனிக்க தெரியல, இந்த மனிதனுக்கு என்ன பண்ண தெரியல. பேசினே இருக்கும்போது எங்கன்னா போயிடுறான். எங்கன்னா போய் என்ன பண்ணிடுறான்? ஒரு ஓத்தா அங்கங்கே வரும்போது அடுத்த ஓத்தாவுக்கும் இந்த ஓத்தாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை கவனிச்சுன்னே இருக்கிறான். திரும்ப இவர்கிட்டருந்து ஓத்தா எப்போ வரும்? ஓத்தா வரும். ஓத்தாவை கவனிக்கிற சாக்கிலே கூட சேர்ந்து என்ன பண்ணுகிறான்? இப்போ எதை கவனிச்சுன்னுக்கிறான்? அடுத்த ஓத்தா வரைக்கும் பேசுனதெல்லாம் ஏன் இப்போ அந்த வார்த்தையெல்லாம் பேசலை என்ன பண்ணுவான்?
உப்பு சேப்பு இல்லாமல் உப்பு சேப்பில் அந்த மாதிரி இல்லைங்க காரச்சாரமாக பேசும்போது அது பீட் போடாதீங்க. அதெல்லாம் அது மாதிரிலாம் வந்தால் தான் நல்லாக்குது கமாண்டு. பேசும்போது இப்போ இங்கே கூட நிறைய பேர் அது மாதிரிலாம் கமாண்டு போடும்போது யூடியூப் போனால் அது பிளாக் பண்ணிடும். பட் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. இருக்குது தான் பேச முடியும். சுத்தணும் பிறப்பு உறுப்புன்னா யாரால் பேசணும்? இருக்குது தானே. அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிற ஹைஜீனிக்காக வச்சுக்கிறேன்னு யாருக்கு தான் தெரியும்? உனக்கு தான் தெரியும். நீ எவ்வளோ கேடு கெட்டு போனேன்னு யாருக்கு தான்? நீ சொல்லும் போதே அதுலேருந்து புரிஞ்சிடும். இப்போ தயவுன்ற வார்த்தை எப்படி புரியுது? இரக்கம் எப்படி புரிஞ்சுது அவருக்கு? அடுத்தவங்க மேலே காட்டுற இரக்கம். அடுத்தவங்க மேலே காட்டுற இரக்கம்னா அவங்க வாழ விடாமல் பண்ணுறதா? நல்லா மென்னுட்டு கொதிப்பி வாயில் வச்சு ஊட்டிடணும். எப்போ பார்த்தாலும் மட்டன் வாங்கிடணும், இல்லை சிக்கன் வாங்கிக்கணும், இல்லை ஏதோ தயிர் சாதம் நெய்யெல்லாம் போட்டு பிசைஞ்சு வாயில் போட்டு கொண்டாரம் மென்ட்டு கூப்பிட்டு பொன்னாடி வச்சு வாயில் வச்சு கொண்டாமிட்டு திரும்ப வச்சு பிடிக்கும் பொம்பளைக்க. ஒரு முறை 2 முறை கொடுத்தா அது ஏதோ பாசமாகறாங்கன்ட்டு தட்டு சோறையும் அப்படி தான் கொடுப்பேன் நான். சரியா இது என்ன சிரிக்கிறீங்க? சரியா தப்பா? அந்த சீரியஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு? அவன் நெய்யோட வாசனைய உணரல, சாப்பாட்டோட அந்த பரிணாமத்தை உணரல, அதில் ஊறுகாவோட டேஸ்ட்டாவோ உணரல, அவள் வாழவே இல்லை. நீ என்ன பண்ணுகிற? இறக்குன்ற பேர் என்ன பண்ணுகிற? இறக்குன்ற பேரில் நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. வாழ்க்கை என்ன, மனிதனுக்கு எப்படி உதவணும், மனிதனுக்கு உதவுறதுன்னா என்ன, அவனுக்கு எவ்வளோ தூரம் வரணும் சிந்திக்காத ஒரு நாய் இறக்கப்பட்டால் என்ன ஆகும்? சிந்திக்காத ஒரு மனிதன் இறக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு முட்டாள் இறக்கம் எப்படி இருக்கும்? ஒரு மடையனுடைய இறக்கம் எப்படி இருக்கும்? ஒரு ஒன்றும் தெரியாத 3rd class பீப்புள் இறக்கப்பட்டால் என்ன ஆகும்? அவன் 6000 பாட்டு 10,000 பாட்டு எழுதியிருக்கட்டும், அவன் யார் அடிப்படையில்? ஒரு ஆண்மை இல்லாதவன் என்ன பேசுவான் சொல்லு? என்ன பேசுவான் அவன்? ஆம்பளை குரல்லாம் பார்த்து என்ன ஆவான்? அவன் ஆம்பளை இல்லை, என்ன பேசுவான்? பொண்டாட்டியவே அடிக்கடி பார்க்கக்கூடாது. மாதத்தில் 1 நாள் 2 நாள், வாரம் 1 முறை, மாதம் 2 முறை, இந்த மாதிரி கதை சொல்லி வச்சுது. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2. நீ பாட்டு என்னென்ன பண்ணினுக்கிறேன்ற அல்மா கிருஷ்ணா கோவிந்தான் அவன் தண்ணில் ஊதன்னு வைப்பான். பொண்டாட்டி கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நீ அடுத்தவன் பொண்டாட்டிலாம் வர பாப்பியா? இதெல்லாம் பிறன்மனை நோக்கா பேராண்மை. அவனுக்கு என்ன தெரியுமா அவ்வளவும் சொல்லுவான். ஆனால் என்ன சொல்கிறான்? என்னென்னவோ சொல்கிறானே, என்ன சொல்கிறான்? என்னையா சொல்கிறான்? ஆம்பளையா இருக்காதுன்றான். அவனை தான் சொல்கிறான். அவன் யாரை தான் சொல்கிறான்? உன்னை என்ன சொல்கிறான் அவனை? ஏன் அவன் என்னவா இல்லை? ஆம்பளையா இல்லாதவன் என்ன சொல்லுவான்? அத்தவனை பார்த்து ஆம்பளையா இருக்காதுன்னுவான். ஏன் அவன் ஆம்பளையா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஆம்பளையா இருந்தாவே பிடிக்காது சில பேருக்கு. என்ன இருந்தாலும் நான் தான் ஆம்பளையா இருக்கணும், மற்றவன் யாரும் இருக்கக்கூடாது. ஆமாம், கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இழ வீட்டில் நான் தான் பணமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். அந்த மாதிரி இருக்கிற இந்த மனிதன் இன்னும் பலகீனமாயிட்டானா எப்படி சொல்லி தருவான்? பலமாக இருந்தவே அர்த்தம் பலமாக இருக்கக்கூடாதுன்னு பார்க்குற கேடு கெட்ட மனிதன் எப்படி சொல்லி தருவான் மற்றவனுக்கு? அப்போனா யாருன்னா எதனா சொல்லி கொடுத்தா முதல்ல என்ன பார்க்கணும்? நம்ம யார் இவன் பார்க்கணுமா இல்லையா? இப்போ யார் இவன்னாக்கா ஜாதி பார்ப்பியா, இல்லை என்னத்துக்கு பேசுகிறான்னு பார்ப்பியா? பேச்சிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா எதுக்கு பேசுகிறான், என்னத்துக்கு பேசுகிறான், இரக்கம் என்றால் என்ன, தயவு என்றால் என்ன, நான் எப்படி தயவாக இருப்பது? நான் சொல்கிறேன், தயவாக இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும். இதை இன்னொரு பொட்டையும் சொல்லிக்கிறான். ஆனால் வேற, நான் சொல்கிற தயவு வேற, இன்னொருத்தன் சொல்கிற தயவு வேற. நெறி என்றால் வழி. தயவு தான் இறைவனத்தில் எடுத்து போய் சேர்க்கும். ஒரு மனிதன் தயவாக இருந்தால்தான் எங்கே போக முடியும்? இல்லைன்னா இறைவனத்தில் போக முடியாது. ஒரு மனிதன் தயவாக தான் இருந்துருக்கணும். யாரோ ஒரு ஞானி எப்போ சொன்னதை படிச்சு விட்டு இவன் பாட்டு என்னவோ புரிஞ்சுனா என்ன ஆகும்? இறக்கத்தை புக்கில் வச்சு என்ன படிப்புனா பண்ணுவேன்? மீன் மேலே இறக்கப்பட்டு விட்டுலாமா? சாப்பாடு கிடைக்காது. உனக்கு தான் சாப்பிட்றதுக்கு கோரை சாப்பிட்றது தெரியுமே. அந்த அந்த குளத்தில் இருக்கிற கோரையை பிடிங்கிட்டு முனையில் இருக்கிற குருத்து இருக்குது இல்லை, அதை சாப்பிட தெரியுமே. கோரை சாப்பிட தெரிஞ்சவன் மீன் சாப்பிடுவான். அதை வறுக்கணும், பொரிக்கணும், போனோம். கோரை பிடுங்கினா உள்ளே குருத்து இருக்குது, சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டா புல்லோட மனம் இருக்குது இல்லை, எல்லா மரத்தோட குருத்தும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தென்னை மரமே வெட்டி சாய்ச்சிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற குருத்தை சாப்பிட்லாம். பனை மரத்தில் அந்த மாதிரி குருத்து இருக்கும், சாப்பிட்லாம்.
அது மாதிரி புல்லுக்கு உள்ள நடுவில் பிடுங்கினீன்னா உள்ள வெள்ளையாக இருக்கும் ஒரு பகுதியை, நீ என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். கசக்காது, ஒரு மாதிரி தித்திப்பாகவும் நல்லாவும் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ குறை சாப்பிட்ட மீன் விட்டு இல்லாமல் விடக்கூடாதா? அவனுக்கு சாப்பிட தெரியும் மீனை விட்டானா, இறக்கப்பட்டு மீனை விட்டானா? சாப்பிட தெரிஞ்சதுனால மீனை விட்டானா, இறக்கப்பட்டு மீனை விட்டானா? இப்போ பசிச்சவன் சாப்பிட்றான், இவனுக்கு என்ன வந்தது? இவனுக்கு எதனா சம்பந்தம் உண்டா? மீன் மேலே இறக்கப்படுற அந்த நான்சென்ஸ் அந்த மனிதன் மேலே ஏன் இறக்கப்படல? ஐயோ அந்த மீன் வேலை பிடிக்க போறவரு பார்த்த உடனே பதறிட்டாரு அப்படின்னு இவன் பதறான். அவரு கொலக்கருவிகளை எடுத்துன்னு போறாராம் அந்த மீன் பிடிக்கிறவரு. அவரை பார்த்த உடனே பார்த்துட்டாருன்னா எப்பேற்பட்டவராக இருப்பார் அவரு? அது பார்த்த உடனே நடுக்கெல்லாம் வந்துச்சான். தான் எங்கினேன் சொல்ல மயங்கினேன் மெல்ல தான் எங்கினேன் உயிரேன்ற மாதிரி. எப்பேற்பட்ட கேடு கட்ட புக்கை பற்றி என்ன அவனிக்கிறீங்க நீங்கள்? தயவுனா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ யார் யார் மேலேயும் காட்டுற, எதிர்க்கிற மனுஷன் மேலே காட்டல, அவன் மேலே காட்ட கட்டி போகிற, ஊ மேலே காட்டினியான்னு கேட்குறேன் நான். தயவோ அல்லது இரக்கமோ ஊ மேலேக்குதா? யாரையோ பார்த்து பாவம்ன்றியே நீ எப்படிங்கிற? ஒரு ஏழை ஒருத்தர் போகிறார், பிச்சைக்காரனாக இருக்கிறார், துணி இல்லாமல் செருப்பு இல்லாமல் போகிறார், கடும் வெயிலில் நடந்து போகிறார். அவரை பார்த்து நீ இறக்கப்படுற, கரெக்ட் தான். எதனால் இறக்கப்பட்ட? உனக்கு எவ்வளோ திமிரு? அவருக்கு இல்லாதெல்லாம் உனக்கு இருக்குது. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து. எனக்கு கீழே ஒருத்தர் இருக்க முடியும்? மேடை, உலகம் என்ற மேடை எல்லாருக்கும் சமமாக தான் குத்துருக்குது. உலக மேடையில் நான் எங்கேயுமே எங்கே தாங்கிறேன்? சமதளத்தில் இருக்கிறேன். என்னை விட கீழே பார்க்குற எனக்கு ஆணவமா இல்லை அவன் கஷ்டப்படுறவனா? அவன் தவறா நான் தவறா? நான் பாவமா அவன் பாவமா? ஐயோ அவனை பார்த்து இறக்கப்படுற புத்தி எனக்கு குத்துக்கிறியே, நான் அந்த மாதிரி இறக்கப்படலாமா? அவனை படித்ததும் நீ தானே, அவனுக்கான தகுதி அவனுக்கு இருக்குதே, அவன் வாழ முடியுமே, அவன் வாழலையே, அவன் முட்டாளாகிறானேன்னு யோசிக்கணுமா? நான் அறிவாளி அவன் முட்டாள்னு யோசிக்கணுமா? அவனை பார்த்து இறக்கப்படும் போது நீ என்ன ஆன? சத்தியமாக சொல்லு. உனக்கு உண்மையிலேயே சிந்திக்க தெரியலன்னா இப்போ சிந்தி. இது வரைக்கும் நீ சிந்திக்காமல் இருந்த போதும் உன் தப்பு. இப்போ நான் கேட்குற இந்த கேள்வி போய் சொல். அவனை பார்த்தவொடனே நீ இறக்கப்பட்டல்ல, எதனால்? உன்னை பார்த்து உன்னத்தை இறக்கப்படுறானே. அந்த மேனேஜர் பர்மிஷன் கொடுக்கலையாம். அந்த மேனேஜர் என்ன பண்ணல? பர்மிஷன் கொடுக்கலையாம். 4 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா கொடுக்கலையாம். கொடுக்கா கட்டின்னா ஒத்த மயிறு அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிறான், 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துக்கிறான். மேனேஜர் வீட்டில் இருந்துக்கிறாரு, பார்த்துட்டு கடகன்னு ஆஃபீஸ் திரும்பி வந்துட்டுக்கிறான். வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிக்கிறான், நல்ல வேளை நான் வீட்டுக்கு போனேன், மேனேஜர் இருந்ததுகிட்ட பார்த்துட்டேன், இல்லைன்னா அவர் என்னை பார்த்துருந்தாருன்னா ஆஃபீஸ்லேருந்து ஏன்டா வந்துட்டேன்னு திட்டி இருப்பார், நான் ஓடி வந்துட்டேன்றான். புத்திசாலி தானே? இவங்களாம் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறாங்க. அந்த அந்த போனானே ஆஃபீஸ் ஸ்டாஃபு அதே மாதிரி தான். அந்த மேனேஜர் தான். புரியுதா? டேய் அது ஊம் பண்ணுறாட்டி அது ஊம் வீடு. நீ ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக போகிறது ஒன்றும் குற்றம் இல்லை, சம்பளத்தை தான் கட் பண்ண முடியும். அவன் எங்கே போய் எங்கேக்கிறான்? யாரா கூட அட தப்பிச்சுக்கிறான் அவங்ககிட்ட இருந்து. கடவுள் யாருக்கு சொந்தம்? யாருக்கு யார் சொந்தம்? நீனா தயவு எனக்கு காட்டுறது. கடவுள் உன்னை திட்டமாட்டான். டேய் நானும் நீயும் தானடா இங்கே இருக்கிறோம், நம்ம 2 பேர் தானே. வேலை அவனுக்கு என்ன? நான் என்ன உனக்கு அறிமுகப்படுத்து, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்து. என்ன உனக்கு தெரியும்? நீ உனக்கு ஒன்றும் என்ன தெரியாமல் இருக்காது, எனக்கு என்ன தெரியும்? உன்னை நல்லா தெரியும், நான் செஞ்சதே நான் தான். உன்னை என்ன உனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? எவனோ ஒருத்தன் லூசை வந்தால் உனக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சுருக்கணும். எவனே நம்பி வச்சுருக்கிற? கேட்கணுமா இல்லையா? கேட்பானா இல்லையா கடவுளே? ஒரு தரகருக்கு வேலை என்ன? தரகருக்கு வேலை என்னையா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, கட்டிலுக்கு வரது பத்துக்கிட்டா? ஒரு குருக்கு என்னையா வேலை? நீ விருப்பப்பட்டு என்ன வேணா பண்ணிக்காது. 2வது விஷயம், நான் அதை பற்றி நான் பேசலை, அது அங்கே நான் போகல. குருக்கு வேலை எங்கே? ஒரு கடவுள் சொல்லி தரவனுக்கு வேலை எது வரைக்கும்? ஒரு வாழ்க்கை சொல்லி தரவனுக்கு வேலை எது வரைக்கும்? ஒரு மேனேஜருக்கு எது வரைக்கும் பர்மிஷனு? சம்பளம் அவங்ககிட்ட வாங்கலாம், எனக்கு வாழ்க்கையை அவங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் என் வீடு என் குடும்பம், என் வீட்டுக்கு வரதுக்கு அவர் பர்மிஷன் வாங்கணும். அப்படி தானே? வாங்கணுமா இல்லையா? வித்தவுட் பர்மிஷன் எப்படி என் வீட்டுக்கு வந்தார் அவர்? என் மனைவி குத்தா, என் மனைவிக்கு உரிமை இருக்குது, அதனால் குத்தா, தப்பு இல்லை. அப்போ அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. உள்ளே கதவு தட்டி உள்ளே வரலாம் தானே, என்ன பிரச்சனை? ஏன் திரும்ப ஓடியாந்து வந்து காப்பாற்ற பார்த்தீங்கண்ணே?
நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகன்ற பேரில் இப்படி தான் போனீங்க வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டு மேனேஜர் அங்கே இருக்கிறாருன்னு வந்துட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீக புக்கு போய் படிக்கிறீங்க குருன்ட்டு, அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் கேட்குறீங்க, கேட்டு நீங்கள் குருவை சந்திச்சு தான் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் சத்தியமாக குருவை சந்திக்கல, உங்களுக்கு தெரியாது. மேனேஜர் வேலை எது வரைக்கும்னு உங்களுக்கு தெரியல. நான் உனக்கு சொல்லித்தரேன், எந்த குருவுக்கும் வேலை எது வரைக்கும் தான் கடவுளை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு சேர வைக்கிற வைக்கிறது தான். அதுக்கப்புறமா நீங்கள் நன்றியில் குருவுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கும் குருவுக்குமானது. ஆனால் குருவோட வேலை எங்கே முடிஞ்சிச்சு? தாலி கட்டினோடனே 10 சவரம் கட்டாரோ, 5 சவரம் கட்டாரோ, மோதிரம் கட்டாரோ, இல்லை முதல்ல காசு வாங்கிட்டாரோ, என்னவோ கதை. என் உபதேசம் காசு கொடுத்த பேர் தான் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இல்லை 50 நாள் வேலை செஞ்ச பேர் தான் சொல்லித்தரேன், இல்லை 12 வாரம் வந்த பேர் தான் சொல்லித்தரேன். நான் முதல்ல கூலி வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறேன், கூலியை பல விதத்தில் வாங்கினுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. என்னை ஒத்துக்குன்னு வரேன்ற பற்றி அங்கேயே நீ ஜெயிச்சிட்டேன். அப்போ நான் எப்படி இருக்கணும் உங்ககிட்ட? அது பேர் தான் இரக்கம். அப்போ முதல்ல என்ன பண்ணோம், அந்த மனிதனை பலசாலி ஆக்கணும். அவனுக்கு பசி எடுதா இல்லையான்னு கேட்கணும். பசி எடுதுன்னா மீனை சாப்பிடு, பிரச்சனை இல்லை. கடவுள் 1,00,000 மீனை உருவாக்க தெரியும். மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாக்க கடவுள் மீனை படிச்சிருக்க மாட்டான். நீ சொல்லித்தர எனக்கு கடவுள் மீனை சாப்பிட்றதுக்கு படிச்சு தரலன்ற. நீ எனக்கு என்ன சொல்லித்தர? எனக்கு என்ன சொல்லித்தரலையா கடவுள்? மீனை சாப்பிட்றதுக்கு கடவுள் உனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு நீ யார் சொல்கிறதுக்கு? யார் சொல்லணும் எனக்கு? கடவுள் சொன்ன. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? கேட்கவே இல்லை, கேட்கவே மாட்டேன்றான். கொஞ்சம் கூட அவன் மேலே அவனுக்கு கருணையே இல்லை, அவன் மேலே இறக்கமே பண்ணல. அவன் மேலே இறக்க பண்ணணும். சாப்பிட்ற ஒவ்வொரு மனிதனுமே இறக்கப்பட மாட்டேன்றான். நான் சரீரம் ஒன்று உணரவே முடியல அவனால். குறை சாப்பிட்றேன் பார்த்து உடனே கரெக்டு குறைய சாப்பிட்ணுன்றான். பாரு நான் குறை சாப்பிட்டு வாழ்ந்து காட்டுறேன்றான். எப்படி வாழ்ந்தார் குறை சாப்பிட்டு? சத்தியமாக சொல்லி பார்த்தா உனக்கு தெரியலையா? குறை சாப்பிட்டு வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்தார்? ஆரோக்கியமாக இருந்தாரா? தெம்பா இருந்தாரா? நடந்தாரா? விவசாயம் பண்ணாரா? 4 பேரை தூக்கினாரா? 2 பேருக்கு உதவி பண்ணாரா? அட்லீஸ்ட் ஒரு ஆம்பளையா இருந்து ஒரு பொம்பளை திருப்தி பத்தினாரா? டே என்னடா பேசுறீங்க? சாதாரணமாக ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னாவே, ஒரு குழந்தை குத்தானாவே அவனை விட ஒரு சிறந்த ஒரு பண்ணான்னா யாரும் ஒரு பொம்பளை திருப்தி பற்றிட்டான். ஒரு ஆம்பளை சராசரியாக ஒரு மனுஷன் பிறந்துட்டான், அவன் ஆன்மீகவாதி, அந்த தியானம் மட்டம் இருக்கலாம் அவன் போல. எங்கன்னா போய் குருக்கிட்ட போய் நின்று கும்மி அடிக்கல, ட்ரெஸ்ஸை போட்டு தட்டல, கலர் ட்ரெஸ் போட்டுக்கல. சராசரியாக ஒரு பெண்ணை கூட பிறந்து ஒரு புள்ள பெற்றுட்டான். எப்பேற்பட்டவன் அவன்? அவனை விட ஒரு ஆன்மீகவாதி உண்டா இந்த உலகத்தில்? அவனால் முடிஞ்சதை செஞ்சிட்டான், சாதிச்சுட்டான். அவன் தான் சாதனையாளர், வாழ்ந்துட்டான். அவனுக்கு நிமிர வேண்டியதெல்லாம் நிமிர்ந்தது. இயற்கை அவனை எப்படி படிச்சிருக்குது? அங்கீகரிக்கப்பட்டவன் அவன் பேசலைனாலும் அது அவன் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. பேசுகிறவன் எப்படி இருந்தான்? கேட்டுக்கிற நீ எப்படிங்கிற? இன்னும் தெரியல உனக்கு தயவுன்னா. இப்போ தயவு நெறி தான் கடவுள் அடையிறதுன்னா எது? தயவுன்னா என்ன? கரிமீன் சாப்பிடாததா? மீன் சாப்பிடலையானா மீன்காரன் பிழைக்க மாட்டான். எப்படி? மீன் சாப்பிடலையானா மீன்காரன் பிழைக்க மாட்டான். எனக்கு மீன் பிடிக்கலனா கூட நான் சாப்பிடுவேன்றானே, இவன் இறக்கப்படுறவனா? மீன் சாப்பிட மாட்டேன்றவன் இறக்கப்படுறவனா? எனக்கு தெரியல, சொல்லுங்கன்ற. நான் யார்கிட்ட தயவு இருக்குது? எனக்கு பிடிக்கல, நீச்சல் நாத்தடிக்குது, மேலே பெறால் இருக்குது, அதை என்னால் பச்சையாக சாப்பிட முடியாது, கோரையை பச்சையாக சாப்பிட முடியும். அப்படி இருக்கிற அந்த மீனை தலையை இதெல்லாம் கிள்ளி செதெல்லாம் செதுக்கி அதை நல்லா கீறி, இல்லை கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, கொத்தமல்லி பத்தலன்னு குத்துறாண்டி கும்மாங்குத்து. ஒரு மீன் தான் சமைச்சு வச்ச மீன் குழம்பே சலிக்காம தின்ன போது நேத்து வச்ச மீன் குழம்பு நெஞ்சை இழுக்கு. ஒரு மீனுக்கு இவ்வளோ பாட்டுக்குது. மீனையும் தேனையும் திருத்தி குத்துக்கிறான் குகன். ராமன் சாப்பிட்டார், ராமா சாப்பிட்டான்ட்டான். என்னடா உங்க தயவு? எங்கடா உங்க தயவு? தயவாகிறீங்களாடா நீங்களாம்? கருணையற்ற இரக்கமற்ற மனிதன் அரக்கர்களாக மாறி போயிருக்கீங்க. என்னடா உங்க தயவு? சி, வெக்கமா இல்ல? பிடிக்காத மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறான் ஒருத்தன். எதுக்கியா? எதுக்கு சாப்பிட்றான்? அவன் இரக்கமானவனா? சாப்பிட மாட்டேன்னு விட்டவன் இரக்கமானவனா? வாழ மாட்டேன்னு விட்டு போறவன் இரக்கமானவனா?
அவ்வளோ வேர்வனாக இருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுன்னு வாழ்கிறவன் இறக்கமானவனா. ஏன்டா கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பாரு எவ்வளோ கஷ்டம். திடீர்னு முறிக்கிற எப்போ பண்ணி தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வரும்போது ஒரு கடவுள்கிட்ட வேண்டினே வருது, கடவுளே கடவுளே கடவுளே. ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், யோ இந்த உலகத்தில் எப்படின்னா வாழ்ந்துடலாம், என்ன மாதிரி பொண்டாட்டி கட்டின்னு வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கே என் காலில் ஊனும் நீனா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை கூட வாழ்றது பெரிய கஷ்டம், அதுக்கே என்ன பண்ண என் காலில் நீ ஊனும்டா அப்படின்னா. உண்மை இல்லையா இது? உண்மையா இல்லையா? போய் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பொம்பளை பார்க்கவே முடியல. எங்கே போயிட்டு வந்தேன்? 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டாங்க, 6 மணிக்கு வந்துடலாம். டிராஃபிக்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆயிருக்கலாம். 8:30 மணிக்கு வர சம்மந்தம் இல்லாத நேரத்தில் அந்த 2.5 மணி நேரம் எங்கே போனேன்? எங்கேயா போனேன்? அவன் தங்கச்சிக்கோ அக்காக்கோ கல்யாணம் வச்சுருப்பான். ஓவர் டைம் செஞ்சாக்கா கொஞ்சம் காசு வரும். ஓவர் டைம் செஞ்சேன்னா அந்த காசு இவ கேட்டு போகிறான்னு பயம் இருக்கும் அவனுக்கு. அந்த ஓவர் டைம் காசை மட்டும் தனி பில்லாக கொடுத்துருவாங்க கம்பெனியில். அதுக்காக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு வருவான் தங்கச்சி கொடுக்கறதுக்கு. இப்போ ஓனாட்டிக்கிட்ட வீட்டுக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன்? பொய் சொல்கிறான். இறக்கத்தில் போய் சொன்னானா? உண்மையிலேயே அவன் நேற்றுக்கு போய் சொன்னான்? பொய் சொல்கிறவங்களாம் போய் புறம்போக்கா? போய் நல்லது சொல்லக்கூடாதா? அந்தளவுக்கு புரிஞ்சிச்சு வள்ளுவனுக்கு. வாய்மை என்பது யாதினில் யாதுன்று தீமை இல்லாத செயலுன்ட்டான். ஏன்னாக்கா உண்மை சொன்னால் ஒழுங்கு மொழி முடியும். இப்போ யார்கிட்ட இறக்குறது தயவு இருக்குது தெளிவாக சொல்லு. வாழை வெட்டியை போய் தயவு உள்ளவன் சொல்லலாமா? ஒருத்தர் சாப்பிடல, தப்பு கிடையாது, அவருக்கு பிடிக்கல, இல்லை உண்மையிலேயே உயிர்களிடத்தில் அவருக்கு அன்பு, தப்பே கிடையாது. நான் யார்? நான் ஒரு உயிர் தானே. மாட்டுக்கறி சாப்பிட்றேன் நான் யாரையா? நானும் ஒரு உயிர் தானே. என் மேலே இல்லாத அன்பு அவர்கிட்ட வந்துக்குது. ஏன்டா பயிரை பார்த்து வாடிக்கிற மயிறு, என்னை பார்த்து என்ன பண்ணேன்? உன்னை பார்த்து என்ன பண்ணேன்னு கேட்குறேன் நான். உன்னை பார்த்து, மற்றவங்களெல்லாம் பார்த்து வாடினியா, உன்னை பார்த்து வாடினியான்னு கேட்குறேன். பயிர் வாடிச்சு, நீ வாட்டிக்கிறிய. ரத்தம் புல்லாக போய் நிமிர வேண்டியது நிமிரலையே, வாட்டுக்குது இல்லை? இது வாட்டு தானே தொங்கிட்டு இருக்குது. வயல் வளைஞ்சதுக்கு காரணம் தண்ணி இல்லை, நீ வளைஞ்சதுக்கு காரணம் ரத்தம் இல்லை தானே. உனக்கு ரத்தம் இல்லையாடா, உன் மேலே இறக்கப்பட்டியான்னு கேட்குறேன். யாருக்கோ வாடினியே, உனக்கு வாடினியா? யாருக்கோ தயவு சொன்னியா, உனக்கு தயவு செஞ்சியா? யாருக்கோ புரியலன்னு பேசினே, உனக்கு புரியல, புரியுதா உனக்கு? 5 வரைக்கும் எழுதும்போது நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உனக்கே புரிஞ்சுதே. இது கூட தப்பா இருக்குன்னு ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்டியா? உன்னை பார்த்து கேட்டியா? முதல்ல இறக்க யார் மேலே போனேன் நான்? யாரை பார்த்துங்கிற? நான் பிறந்திருக்கேன், எதுக்கு பிறந்தேன்னு கேட்டியா? எதுக்குடா பிறந்தேன் நான்? என்னை ஏன் பிறக்க வச்ச? ஏண்டா சாமி என்ன படைச்ச? படைக்கிறப்போ என்ன நினைச்ச? ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனோட ஒன்று கேட்கணும். என்னன்னே? ஏண்டா சாமி என்ன படைச்ச? கேட்டியா? ஒய் யூ ஆர் பார்ன். தயவு நெறின்னா அதான். உங்கள் மேலே நீங்கள் தயவு காட்டணும். வாட் ஹேப்பன் டு மீ? எனக்கு என்ன நடக்குது? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கணும்? நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? என் கொண்டாட்டத்தை யார் பிடுங்குறா? நான் கொடுக்குறேன்னா யாருன்னா பிடுங்குறாங்களா? என் இரக்கம் என்னை அவமானப்படுத்துதா இல்லையா? யார் மேலே எனக்கு தயவு இருக்கணும்? ஏன்டா யார் மேலேயோ தயவு காட்டு. ஒரு முறையாச்சும் உன்னை திரும்பி பார்த்து நீ சரியானு கேட்டியா? என் கேள்வி புரியுதா உங்களுக்கு? என்னென்ன புக்கு ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு என்ன சொன்னுங்கிற? நான் சொற்றுணை வேதியனோ இல்லை ஏதோ ஒரு வேதியனோ தப்பு சொல்லிட்டோன்னா அதை போட்டு போயிட்டான். என்னடா பேச வரான்னு? பாட்டை எனக்கு முக்கியம். யார் ஏதோ பாட்டு எழுதியிருப்பாங்க. பாட்டு முக்கியமா, நான் முக்கியமா? கடவுள் முக்கியமா, எனக்கு நான் முக்கியமா? எனக்கு கடவுள் முக்கியமானா கடவுள் புரிஞ்சிச்சா உனக்கு? தெளிவாக சொல்லிட்டானா? ஒத்துக்கிற மாதிரி சொன்னாங்களா கடவுள் யாருன்னா என்ன மாதிரி? என்னை பார்த்து என்னை கேட்ட உடனே நான் சொன்ன உடனே உனக்கு புரியுது தானே? எவ்வளோ நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆகுமா கடவுள் சொல்கிறதுக்கு? சொல்கிறேன் தானே. அப்புறமாவும் புரியலாம், யார் தப்பு? உண்மையிலேயே புரியலையா? நான் பேச உனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குதா? கடவுள் வெற்றிடமாக இருக்குது, அங்கே இங்கே அதுபடி எங்குமா இருக்குது, காட் இஸ் எவ்ரிவேர். தெளிவாக தானே அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது. சூன்ய வீடியோ பார்த்து புரியல உனக்கு உண்மையிலேயே? அப்புறமா எதுக்கு தயவெல்லாம் பார்ப்பேன், புக்கெல்லாம் படிப்பேன்? இன்னொரு புக்கு எதுக்கு உனக்கு? அப்போ உனக்கு எவ்வளோ ஆணும்? அப்போ நீ என்னன்னா எங்கன்னா எதனா படிச்சிடுவேன், அதை மண்டியில் எடுத்து போய் போட்டுப்பேன், அதை சரின்னு தெரிஞ்சுன்னு இருப்பேன். அப்படி தானே? இதுக்கு மாற்ற யாருன்னா பேசுனாங்கன்னா உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுன்னு இருப்பேன். இப்படி பேசினா என்ன பண்ணுவேன்? பேர் சொன்னால் தானே உனக்கு பிரச்சனை.
யார் மேலே இறக்கப்படல. இப்போ ரோட்டில் போகிற மேலே நான் இறக்கப்படுவோம் ஆனவா? அதுக்கு பேர் இறக்கமே கிடையாது. உன் மேலே இருக்கிற இறக்கம் அது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன நல்லா வாழ வச்சுக்கிறான், அவனை வாழ வைக்கலைன்னா அது கூட புரியாத லூஸ் மாதிரி திரியிறானே, என்ன பண்ண நீ அவனுக்கு? அப்படியே அங்கே போய் கருணை வளர் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ, நான் கொடுக்கறத வாங்கிப்பீங்களான்னு கெஞ்சணும். புத்தர் இதை சொன்னார். யாருன்னா ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கிக்கிற அளவுக்கு இருந்தால் நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? ஏன் வாங்குற தகுதி நீ கொடுத்தா வாங்கிக்கிறது. நான் அப்படி தான், யாருன்னா எதனா கொடுத்தா உள்ளுக்குள்ளே அப்படியோ கொடுக்குறது ஒரு ஆள் கச்சாண்டாய் வாங்கிட்டானே எனக்கு பெருமை கிடையாது. நான் கொடுத்துட்டேனே எனக்கு பெருமை கிடையாது. என்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு ஒன்று. இப்போது அப்படியே தயவு நெறியில் அடுத்த கட்டம் என்னடான்னா அன்னே தானம் போடணும். அண்ணனை தானம் பண்ணணுமா அண்ணாவை தானம் பண்ணணுமான்னு தெரியாது. அன்னதானம் பண்ணும் சரி, எங்கேருந்து எடுத்து கொடுக்க போகிற? வேற்றுக்கிறக்கு வாசியே நீ வேற்றுக்கிறக்கு இறங்குன எங்கேருந்து எடுத்து எங்கே கொடுக்க போகிற? இங்கே எடுத்து இங்கே கொடுக்குறது பேர் தானமாக எப்படி ஆச்சு? இப்படி எடுத்து இப்படி கொடுத்தா அது பேர் தானமா? பாவம் போயிடுமா? இங்கேருந்து இங்கே கொடுத்தா பாவம் போயிடுமா? எப்போ என்ன இதெல்லாம் யாரை ஏமாத்திங்கிறானுங்க? இது அன்னதானம் பண்ணுறது எப்படி இருப்பார்? நல்லா காரு வசதியாக இருப்பார். அனாதாசிரமம் மாத்திரம். சரிங்க, சாப்பாடு நீங்கள் இன்றைக்கி பிரியாணி போட்டுருங்க, நாளைக்கு அந்த குழந்தைங்க அதேமாரி எதிர்பார்க்கும். அதனால் என்ன பண்ண மாட்டேன், ரேஷன் அரிசி சோறு தான். அவரு ஏன்டா அண்ணன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அது அண்ணன்னா பசி ஆறுறதுக்கு பேர் அண்ணம், எல்லாத்துக்கும் ஒன்று தானே. நீ என்ன பண்ண? அதை தானே சாப்பிட்ணா. நீ மட்டும் வேறு சாப்பிட்ற, இதான் உன் தயவா? இதோட உன் தயவு என்ன பிரச்சனை? இப்போ என்னன்னா ஆன்மீகனா வேஷம் கட்டிக்குதுன்னு ஆகிட்டான். ஆன்மீகனா என்ன? வேஷம் டிசைனாக வேஷம் போட்டுக்கணும் ஆளாளுக்கு. நான் இந்த நாங்கள் என்ன பண்ணேன், மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு ஜோகன்பூரில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னுடைய நண்பர் கார். அம்மா ஒரு ஆள் வந்தார். அவரே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன டிஃபன் வாங்கி கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணார். அதை டோ பண்ணி எதுன்னு போய் போட்டு கார்லாம் ரிப்பேர் பண்ணுறதுலாம் போட்டு ஒரு இடத்துல. இவர் உங்களுக்கு தெரியும், இவர் கூட பேசுங்கன்னா ஒருத்தர் வந்து உட்காந்தாரு, அந்த சிலை செய்கிறவர். இந்த சாமியாடி பையனுங்கள்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இலக்கணமே இல்லாமல் பொம்மை செய்ய சொல்லுவாங்க. நானும் செஞ்சு தருவேன்னாரு. சாமி இருக்குதா சாமி? நான் செய்கிறவருக்கும் சாமிக்கு தான் தெரியாது. சாமி செலவு வச்சுட்டு கும்பிட்டுங்கிறவருக்கும் சாமி இருக்குதான்னா தெரியாது. ஒரு பொட்டை ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான், அவனுக்கும் தெரியாது. அப்புறமா பின்னாடி சொல்கிறான் சிறு தெய்வம் பெருந்தெய்வம். அந்த தெய்வம்னா என்னன்னே புரியாமல் ஒருத்தன் பேசிட்டும் போயிட்டுருக்கிறான். என்னடா படிக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? திடுதிப்புன்னு பெருவெளி ஒரு தத்துவன்றான். பெரிய வெளி அது, அவள் தானே காலியான இடம் விட்டுக்கிறாரு. தத்துவத்தை உணர்த்ததுக்காக விட்டார். இப்போ அங்கே வள்ளலார் மையம் கட்டலான்னு கட்சிக்காரங்களாம் போய் கேட்டாக்கா அதுக்கு ஒரு பிரச்சனை போயின்னுக்குது. அவர் என்ன சொன்னாரோ அவருக்கு தான் தெரியும், இங்கே என்ன புரிஞ்சினாங்களோ இவருக்கு தான் தெரியும். கட்டக்கூடாதுன்னா அந்த இடம் தனிநபர் இடம், அப்படின்னா கட்டக்கூடாது தான். இல்லை ஒரு ட்ரஸ்ட்டுக்குன்னா ட்ரஸ்ட்டுக்கு யூனிஃபார்ம் கட்ட முடியுது. அரசுக்கு கட்டுப்பட்டதுன்னா கட்டுப்பட்டு செய்ய போகிறாங்க. இல்லை நமக்கு அதில் தலையிடம் இல்லை, அது அவங்க பிரச்சனை. ஒவ்வொரு மதமும் வக்ஃப் போர்டு வாரியத்திலேருந்து இப்போது ஒரு சட்டம் பாஸ் ஆகிடுது. அப்போது அரசாங்கம் உள்ள இருக்கிற மதங்களெல்லாம் கட்டுப்பட்ட பார்க்குது, அப்படி தானே? அப்போது கட்டுப்பட்டு அதான அரசோட வேலை. இதில் நம்ம தலையிட முடியுமானா முடியாது. ஆனால் தலையிடுறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க. இந்த தயவு நெறிக்கு அதுக்கு சம்மந்தம் தானே? இல்லை, நான் அதை பேச வரல. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, புரிந்துணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கிறது வந்து ஆளாளுக்கு மாறுது. புரிந்துணர்வுன்றது ஆளாளுக்கு. நீயும் வாழணும், நானும் வாழணும், நீயும் உனக்கு சரி, எனக்கு எந்த சரி. நீயாவே நான் நானாவே இருக்கிறதுனா பேசத்தே தேவையில்லை. கரெக்ட் தானே? இப்போ பேசுறதெல்லாம் எதுக்கு? அப்போது ஏன் நான் பேசுகிறேன்? நீயாவே இருக்கிறதுக்கு நான் ஏன் பேசுகிறேன்? நீயாவே இரு. அப்போனா முட்டாளாகவே இரு. அறிவாளினா எப்படி இருப்பேன்? இதுக்கு பேர் இரக்கமான்னு கேட்குறேன். நான் பேசுறதே எதுக்கு தான்? நீ என்ன நினைச்சுன்னுக்கிற? ஆட கடவுளே, நான் தனிமையில் அழுவேன். இறைவா, இந்த மனிதர்களுக்கு புரிஞ்சிக்கவே தெரியாதா? டேய் நல்லா இருறான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? டேய் நல்லா இருறான்னு. என்ன டேய் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன், நான் நல்லா இருக்க மாட்டேன்றியாடா? நல்லா ஏன்டா பிச்சை எடுக்கிற?
தட்டை தூக்கி விசிறிட்டுறா, போ விவசாயம் பண்ணு, எங்கன்னா போய் வாட்ச்மேன் வேலை செய், இல்லை ஷூ பாலிஷ் பண்ணி கொடு, எவ்வளோ விஷயம் இருக்குது. கருவாடு மீனை பூச்சி வந்து காய வச்சு கருவாடாக்கி கொடு, கெட்டு போகாத பொருளை செய், மாடு நாளை வளர்த்து என்ன பண்ணாது, பால் விற்காத, தயிராக்கி நெய்யாக்கி வச்சுட்டேன்னா நெய் கெட்டு போகாது, இன்றைக்கில்னா நாளைக்கு விற்றுக்கலாம். இப்படி தான் நான் சொல்கிறேன். பால் விற்க தானே முடியாது உன்னால், நெய் விற்கலனாலும் என்ன தான் விற்கல, ஆனால் அது பணம் தான். எனக்குனாலும் சாராயம் பாடுறா, 18 இயர்ஸ் ஓல்டு 22 இயர்ஸ் ஓல்டுனா காசு அதிகமாக போயின்னுக்குது. நெய் கூட அப்படித்தாண்டா, 1000 வருஷம் நெய்யை எடுத்து போய் வச்சுக்கிறாங்கடா திருத்தண்ணியில். லட்டு ஊற்றும் போதெல்லாம் அதில் 2 சொட்டு விடுவாங்கடா 1000 வருஷம் நெய்யை. புல் நெய்யும் வேறு நெய் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மாலிட்டிக்கு 1000 வருஷம் சர்க்கிளில் வச்சுக்கிறாங்க. ஒரு நெய் 1000 வருஷம் வச்சாலும் கெடாது. இது பேர் இரக்கமா? இல்லை, நீ வாழாத வாழ வெட்டியாருன்றது இரக்கமா? எதனா கற்றுன்னு வந்து கற்றுக் கொடுக்குறது இரக்கமா? நீ வாழ்கிறதுக்கு பேசுறது இரக்கமாயா? தயவுன்னா எது? இப்போ நான் தயவின் உச்சம், தயவு செய்துன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கவே வேணாம், கேட்டாவே சொல்லிடுவேன். தயவு செய்து அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேணாம், ஐயா எனக்கு தயவு செய்து நீங்கள் சொல்லுங்க, சொல்ல வேண்டியதில்லை. மிரட்டுற மாதிரி இருக்கும். ஜோதியை பார்த்தேன் வெளியே என்ன ஆகுது, உனக்கே ஷாக் ஆகிடும். ஆமாம் தானே, அவ்வளோ பெரிய ஜோதி எரிஞ்சுனுக்குது, ஆல்மா அடுப்பு கொளுத்தி வச்சுட்டு அதை போய் ஜோதி என்னங்கிற. இது அதிசயமாக தெரியலையா உனக்கு? நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ உலக அதிசயமாக உனக்கு தெரியலையான்னு கேட்குற. உன்னை ஒத்துக்க முடியல உன்னால்? நீனா சாதாரணன்னு நினச்சிக்கிறியா? நீ உன் இதையும் சும்மா துடிச்சிங்க டம்மா டிம்பில்னு அல்பமாக்கிட்ட. கண்ணு தெரியுதுன்னா சதாசரி விஷயமா? 2 ட்ரில் பண்ணிக்குது, அவள் தான். எங்கே மைக்கு வச்சுக்கிறான்னு தெரில. அதுவும் அந்த சவுண்டெல்லாம் கரெக்டாக பொம்பளை தான் பேசுகிறாங்க, ஆம்பளை தான் பேசுகிறாங்க, பொம்பளையிலையும் இவங்க பேசுகிறாங்க. கண்ணு இல்லைனா கூட காது வச்சு போய்ச்சிக்கலான்னு மாதிரி பண்ணி வச்சுக்கிறான். காதை எப்படி நான் செஞ்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்ணே இல்லைன்னா கூட எப்படி வாழ்ந்துடலாமா, காது வச்சு ரெகனைஸ் பண்ணுறான் குருடர். நீங்கள் போனீங்கன்னா கொலுசு போட்டு வந்தால் வாசனையை வச்சு மூக்கு காதெல்லாம் நல்லா வேலை செய்யும், கண்ணு மட்டும் வேலை செய்யலைன்னு ஒருத்தனுக்குன்னா காதையும் மூக்கை வச்சு போய்ச்சிட முடியும். அப்படி செஞ்சுக்கிறான் கடவுள் நம்மளை. எவ்வளோ பெரிய கருணை உள்ள ஒரு ஆள். உன்னை யார் மேலே நீ தயவு காட்டினா, யாரை மதிக்கணும் நீ முதல்ல? அட கண்ணு என்ன மாதிரி கண்ணு போயிடுச்சுனாலும் காது என்ன மாதிரி காது இது வந்து மகா தான், இது வந்து ரேவதி தான், இது வந்து கண்ணன் தான். ஃபோன் கேட்டோன்னே என்னை தெரிதா? தெரிலங்க, ஆனால் வாய்ஸ் தெரியுது. வாய்ஸ் கேட்குது இல்லை, தெரிதான்னு கேட்குறாங்களா? இல்லை ஃபோன் பண்ணிட்டு என்னை தெரிதா, நான் வணக்கங்க என்னை தெரிதா? தெரிலங்க, ஆனால் காதில் கேட்குது. உங்களுக்கு எனக்கு வாய்ஸ் ரெகனைஸ் ஆகிது. அங்கே தெரிலன்னு கேட்குறது கண்ணில் தெரியுதா இல்லை மனசுக்கு தெரியுதா யார் பேசுறதுன்றாங்க. கிண்டலாகவும் பேசிக்கலாம், சந்தோஷமாகவும். அது ஜோக்காக எடுத்துக்கிறவரானா ஓகே, எங்களுக்கு மட்டும் தெரியாதா காதில் கேட்குன்ட்டு. தெரிதான்னு கேட்குறது இப்படியும் சொல்லலாம். தெரிலன்னு ஷாக்கா, ஐயோ தெரியாமல் கேட்டேங்க, தப்பு தான், கேட்குதா அப்படின்னு கூட சொல்லு. அவர் தித்து போயிரு பார்த்துருங்களா? நிறைய பேர் என் திட்டு சிரிச்சுப்பேன். டேய் நான் தித்துக்கே பேசலை, ஜோக் ஆச்சு, சும்மா தமாசு கேட்டேன். அதை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களா? நீங்கள் வீடியோ வாரம் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னுவேன். நான் சொல்கிறது அவங்க கேட்குறது எனக்கு புரியாமலாம் இல்லை. நல்லா இருக்கீங்களா, யா சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உடம்பு ஆரோக்கியமாகுதா, இவ்வளோ பதில் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நினச்சிப்பேன். எதிராளிக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவேன் நான். அவங்கள என்ன பண்ணுறது, கேட்கக்கூடாது, ஆனால் நான் கேட்டேனே, கேட்காம இருக்க முடியாது, நீ கேளு, டக்குன்னு வேறு பதில் சொல்லுவேன். நல்லா தாங்கிறேன். உண்மை தானே? நான் எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணாலும் நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே உன்னை வளமாக்குறதுக்கு தான். ஏன்னா என்னுடைய வேலை என்ன தான், தயவோடு இருக்கிறது தான். தயவுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இரக்கம் அதெல்லாம் கிடையாது, நன்றி உணர்வு. தயவுனா நன்றி உணர்வு. நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு இருக்குது இல்லை, அது பேர் தயவு. நீங்கள் நேரடியாக தயவுலாம் போய் தயவு செஞ்செல்லாம் சும்மா சொல்ல முடியாது. நன்றி உள்ளவராக நீங்கள் இருந்தால் தயவு உள்ளவராக மாற்றுவீங்க. நன்றி உள்ளவராக இருந்தால் நீங்கள் என்னவா ஆகிடுவீங்க? தயவு உள்ளவராக மாற்றி. உங்களுக்கு நன்றி உணர்வே இல்லை. கற்றுக்கிறது மேலே இருக்கிற அக்கறை உங்கள் மேலே உங்களுக்கு நன்றி உணர்வு. ஏன்னா யாரா செஞ்சான், எப்படா செஞ்சான், எதுக்கடா செஞ்சான்னு இந்த கேள்வியே கேட்கவே மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுகிறீங்க? யாரோ எதனா சொல்லிட்டான்னா, இதாண்டா சாமி இதாண்டா அப்படின்ட்டான்னா புச்சின்னு என்ன பண்ணுகிறீங்க? உடமாட்டேன்னு உடம்புப்படியாக புச்சிக்கிறீங்க. அது என்ன பண்ணுறதே இல்லை. நீங்கள் கொஞ்சமாச்சும் சிந்திங்கன்ற. நான் வேறு ஒன்றும் சொல்ல. தயவுன்னா என்னன்னு, இப்போ தயவு நெறினா எது அப்படின்னு கேட்டால், நான் நன்றியோடு வாழ்றது தான் எனக்கான வழி. எல்லா கதவும் எப்படா திறக்கும்னா, நன்றியோடு இருந்த ஆசை இருக்கும். நீங்கள் ஒரு கதவு கூட திறக்கும் நன்றியோடு இருந்தீங்கன்னா.
எதனா செய்ய முடியாமல் தழுவிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு முறை நன்றி சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு பாட்டில் டைட் ஆகிடுச்சு, திறக்க முடியல. பாட்டரை பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு, நீ பாதுகாப்புக்கு தான் நான் தான் மூடியிருப்பேன், இல்லை யாரோ மூடியிருக்கலாம், நான் திறந்தால் தான் உன்னை என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும், கொஞ்சம் தயவுசெய்து என்ன பண்ண பாரு. தயவுசெய்துன்ற வார்த்தை யார் சொல்லுவா? நன்றி உணர்வு இருந்தால் தான். நன்றி உணர்வு இல்லாமல் தயவுசெய்துன்னு சொல்கிறது என்ன? அதே ரெடிமேடு. பொண்டாட்டி மேலே நன்றி இருந்தால் தயவுசெய்துன்னு ஈஸியாக. நண்பர் மேலே நன்றி உணர்வு இருந்தா, ஏய் கொஞ்சம் தயவு செஞ்சு கேள்றான்னு எப்போ சொல்லுவேன்? உனக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு? தயவுன்னா நேரடியாக இறக்கம் காட்டுறது கிடையாது. நன்றி உணர்வு வந்தால் உன்னால் இறக்கப்படாமல் இருக்க முடியாது. இந்த பூமியில் தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன், இந்த மனிதர்களை கூட தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன், இந்த மனிதர்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும்னு எனக்கு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா எல்லாக்கிட்டையும் எப்படி தான் இருப்பேன்? நீ நன்றியோடு இருப்பேன். அப்போ உனக்கிட்டேருந்து வர்றதுக்கு பேர் என்ன? அப்போ நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனின் செயலுக்கு பேர் தயவு. யாரு எந்த செயலுக்கு பேர் தயவு? நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதன் பேசுகிறான், செய்கிறான், நடக்கிறான், போகிறான், வரான், இல்லை அத்தனையுமே எதனால் ஆனதுன்னா தயவுனால் ஆனது. எழுதுறவன் பேசுகிறவன்லாம் கிடையாது இங்கே தயவானவன். நடைமுறையில் வாழ்ந்து காட்டணும். நடைமுறையில் என்ன பண்ணி காட்டினா, நான் ஆணாக பிறந்துட்டேன், நான் அதை அனுபவிப்பேன்னு ஒருத்தன் அனுபவிச்சா பெண்ணை திருப்தி பத்துறான். நான் அப்பாவாயிட்டேன், என் குழந்தைகளை நான் காப்பாற்றணும், எனக்கு பொறுப்புணர்வு இருந்தாக்கா அந்த 2 குழந்தைய காப்பாற்றுற அப்பனாயிட்டான், தாத்தாவாயிட்டேன், பேரனாயிட்டேன் அப்படின்னா அது வாழ்க்கை. அவனுக்கு என் குடும்பம் மட்டும் எனக்கு குடும்பம் இல்லை, எல்லாரும் குடும்பம் தான், எல்லாரும் சகோதரன் தான், அவனுக்கு குடும்பம் இருக்குது, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா, எல்லா பொம்பளையுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டான்னா, எல்லா பொம்பளைகிட்டையும் போக முடியாதுன்றது 2வது விஷயம். செக்ஸ் இல்லைங்க மேட்ரு. ஆனால் எல்லா பொம்பளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியும். நினைக்கிறதுல என்ன பிரச்சனை? நடைமுறையில் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துறது. எல்லாரையும் எல்லா பொம்பளைகிட்டையும் போய் சந்தோஷப்படுத்த முடியுமா என்ன? ஊரில் பொம்பளை ஆம்பளை இல்லாத பொம்பளைங்களெல்லாம் ஒருத்தர் அனுபவிச்சிட முடியுமா என்ன? முடியாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போது ஒரு மனிதன் இரக்கத்தோடு செயல்படுறான்னா அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நன்றி உணர்வு புரிஞ்சிச்சு. நன்றி யாருக்கு சொல்லி பார்ப்பான்னா இருவர்களாம் சொல்லி பார்ப்பான். இருவர்களாம் போதுமா என்ன? இவங்களுக்கெல்லாம் சொல்கிறோமே, என்ன படித்தேன் நான் அவனுக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? அவனே வந்துடுவான், டேய் தாங்க முடியலடா. யாருக்கு? அதனால் கடவுள் தான் தனியாக வெளிப்படணும். நீ எல்லாம் போராடிலாம் அதை பார்த்துட முடியாது. நீ நன்றியோடு இருந்தால் அதுவே என்ன ஆகிடா? வெளிப்படும் தானே தான் சொல்லிடுறானே தவிர பார்த்துடுவே தானேன்னு போடல. நான் போடல. அது இல்லாத இருந்தால் தான் அது வந்து நீ பார்த்துருவேன். ஒளிஞ்சல் கிழிஞ்சிருந்தால் தான் நீ பார்த்துருவேன். அது என்ன பண்ணல? இல்லாமையோ ஒளிஞ்சோ ஒரு ஓரத்துலேயோ உட்காந்துல எங்குமா தான் இருக்குது. ஆனால் நீ தான் என்ன பண்ணல? அதை பார்க்கல. நீ பார்க்கலன்னா அது உங்ககிட்ட வெளிப்படல. அது உங்ககிட்ட வெளிப்படலைன்னா உங்ககிட்ட நன்றி உணர்வு இல்லை. உங்ககிட்ட நன்றி உணர்வு இல்லைன்னா உனக்கு தயவு வராது. தயவு வராதுன்னா இறக்கம் வராது. இறக்கம் வராதுன்னா பணிவாக இருக்க மாட்டேன். அன்பில்லாத மனிதர் நெஞ்சம் அறிவில்லாதது, அறிவில்லாத மனிதர் நெஞ்சம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் நெஞ்சம் பண்பில்லாதது, திரும்ப பண்பில்லாத மனிதர் நெஞ்சம் அன்பில்லாதது. மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு மனிதன் பணிவாக இருக்கணும்னா யார்கிட்ட? உங்ககிட்ட. முதல்ல உங்ககிட்ட நீ பணிவார். உங்ககிட்ட நீ பணி வந்தால் உன்னை பார்த்து கேட்ப, நீ சரிதானா? உன் காலுக்கு நன்றி சொல்லுவேன், உன் கைக்கு நன்றி சொல்லுவேன், உன் உடம்புக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன், உன்னை சீராட்டி பாராட்டி வச்சுப்பேன். யார் யாரையோ சரின்னு சொல்கிறத முதல்ல என்ன பண்ணுவேன்? இதானே கோயில், இங்கே தானே கர்ப்பகிரகம் இருக்குது, இதை தானே சந்தோஷமாக வச்சுக்கணும், இதை தானே நான் கொண்டாடணும், இதை கொண்டாடுறது தானே என்னுடைய முழு வேலையாக இருக்குண்ணா, இதை பராமரிக்க தானே என் வேலை, இதுக்கு தானே நான் பிறந்தேன், எதுக்கும் பிறந்தேன்னு நினச்சிங்கிற? உன் உடம்பை கொண்டாடுறதுக்கு தான் கத்துறேன். என்னுடைய பயிற்சி எதுறேன்னா உன்னை கொண்டாடுறதுக்கு தான். என் பயிற்சியெல்லாம் வேறு யாரும் கொண்டாடுற மாதிரி இருக்காது. நீ என்ன மந்திரம் சொல்லு, போட்டோ வச்சுரு, அதை வச்சுன்னு சொல்லிங்கிட்டு சொல்லுவேன். கண்ணாடி வச்சுக்கோ, கண்ணாடி வச்சு முறைச்சின்னு. இதெல்லாம் கேவலத்திலையும் கேவலம். கேவலத்திலையும் குருன்ற பேரில் ஒருத்தர் திலால் அங்கடிங்க என்ன நான் பண்ணுக்கிறேன்? தலைகீழ நில்லு, ஒரு காலை தூக்கி நில்லு, வெள்ளை சட்டை போட்டுக்கோ, எல்லார் மேலேயும் இறக்கப்படு, சைவம் சாப்பிட்டா தான் நீ கடவுள்கிட்டே போகணும்னு ஒருத்தன் பேசுகிறாயா? அவனுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு புரியுதா அவனுக்கு? சொல்லம்மா அது மாதிரியே சொல்லம்மா. எத்தனை கறி கடை, எவ்வளோ பிஸா பர்கரு, இல்லை எவ்வளோ கரோடு, எவ்வளோ பாஸ்போர்ட் கடை,
90 பேர் கறிமீன் சாப்பிட்றவனாங்கிறான். ஆனால் தைரியமாக பேசுகிறான் ஒருத்தன் ஆன்மீகவாதின்ட்டு. எந்த தைரியத்தில் பேசுகிறான் அவன்? உங்களுக்கு தப்பாக போதிச்சிட்டான். நீங்கள் சாப்பிட்லனா கூட சாப்பிடாதவெல்லாம் புனிதமானவன்னு நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இறக்குதான்னு பாருங்க. யார் மேலே? உன் மேலே இறக்கமாக இருந்தால் ஒத்திப்பியாடான்னு கேட்குறேன். உன் மேலே உனக்கு தயவு வந்தால் ஒத்திப்பியா? சாப்பிட்ற உடனே தப்புன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறியே, நீ எப்பேற்பட்டால அந்த மீன் உனக்கு சரியாக ஜீரணம் பண்ணுமா? நன்றி சொல்லாமல் சாப்பிட்டுக்கிறியே, நீ மனுஷன் தானா? எனக்கு ஒரு உணவு படைச்சிருக்கிறான் தானே, இல்லை? எனக்காக அந்த மீனை கொடுத்துக்கிறான் தானே. நீ மீனை சாப்பிட்டியா? மீனோட உடம்ப சாப்பிட்டியா? மீனை சாப்பிட்ட பைத்தியம் மீனை சாப்பிட்டுன்னுக்குது. மாடையை சாப்பிட்டியா? மாடோட உடம்ப சாப்பிட்டியா? நெல்லை சாப்பிட்டியா? நெல்லோட உடம்ப சாப்பிட்டியா? எல்லாமே உடம்பு தானே. வேர்க்கடலை சாப்பிட்டியா? வேர்க்கடலை உடம்ப சாப்பிட்டியா? வேர்க்கடலை சாப்பிட்டிருந்தேன்னா உள்ள முளைச்சிடும். ஆமாம், அந்த அவர் எவ்வளோ தான் கீச்சு போட்டாலும் பீமை திரும்ப போய் ஒட்டி, இது அர்ஜுன இது என்ன இது துரியோதனை ஒட்டிப்பான்ற மாதிரி உள்ளே போய் வேர்க்கடலாம் ஒட்டின்னு முளைச்சிச்சா என்ன பண்ணுவேன்? அப்போ வேர்க்கடலை என்ன பண்ணிட்டே? நீ வெளியே சாவச்சது மட்டும் பல்லு சாவச்சிது. நீ அப்படியே வேர்க்கடலையை முழுங்கிடு. உயிரோட வேர்க்கடலையை முழுங்கிட்டேன்ட்டு முடியாது. வெளியே முழுசாக அப்படியே வந்துடும், முளைச்சி கூட செய்யும். அந்த வேப்பம் பழத்தை அந்த காக்கா சாப்பிட்றோம். பழம் இனிப்பாக இருக்குதுன்றதுக்காக சாப்பிட்றோம். ஏன் இனிப்பாக இருக்குது? எதனா சாப்பிட்டா தான் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கேரி ஓவர் பண்ணணும். மரத்துக்கு தெரியுது நம்மளை சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும்ட்டு. மரத்துக்கு என்ன தெரியுது? என்னை சாப்பிட்டா தான் நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்ற ஒன்றை தான் நீ என்ன பண்ணுவேன்? அதிகமாக செய்வேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட்டதெல்லாம் வளர்கிறியா பாரு. சிங்கம் நிறைக்குதா? ஏன் இல்லை? நீ சாப்பிடல. மான் சாப்பிட்ற அங்கே துபாய்க்கெல்லாம் போய் பாரு, மானுக்குன்னு தனியாக வலையெல்லாம் போட்டு வளர்த்துனுங்கிறான். இங்கே மான் இல்லை, அரிய விலங்காயிடுச்சு. ஆடு மந்தியம் மேய்க்கிறாங்க. எதனால்? சாப்பிட்றதுனால. கோழியை லாரியே ஏற்றின்னு வராங்க. எதனால்? சாப்பிட்றதுனால. மாடியை சாப்பிட்டாங்கன்னா நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. என்ன இறக்கம் இல்லை உனக்கு? என்ன திமிரு உனக்கு? புரியுதா? அப்போ நான் எப்படி வாழ்கிறேன்? இறக்கமே இல்லாதவர், அரக்க குணம் படைத்த அசிங்க பிடித்தவர்கள் எல்லாம் சைவம் பற்றி பேசிக்கிறானுங்க. நீ என்ன நினச்சிக்கிற? அதை வர படிச்சுட்டு நீயும் தயவாயிட்டன்ற. அந்த தயவு தாங்க கடவுள் கேட்டிருக்கோம். தயவு தான். நீங்கள் எதுவும் சாமி கும்பிடுவானா, போவானா, மந்திரம் எதுவும் பண்ணுவோம். தயவு தான். என்ன பண்ணாங்க? நீங்கள் சாப்பாட்டில் கவனமாக இருக்கா? எதில்? எதை சாப்பிடுங்க? மற்ற உயிர்களெல்லாம் சாப்பிடாம இருக்கா? அதுதான் மோட்ச வீட்டின் தெருவுக்கு. மோட்ச வீடு எங்கே இருக்குது? மோட்சம் தேட்டர் இருக்குது. மோட்சம் தேட்டரில் அங்கே பாசவில்லை. படம் முடிந்து வெளியே வந்தால் போலீஸு தொல்லை. மோட்சம் தேட்டர் தான் போக முடியுமே தவிர மோட்சத்துக்கு போக முடியும். ஐயோ, இன்னும் ஒருத்தங்கிறான் பாரு, வைகுண்ட வாசல் திறப்பான் பாரு, தாலி சைன்லாம் பிடிச்சின்னு போவானுங்க. நிறைய இதுக்குன்னே உமா கொண்டு போட்டு போவானுங்க. ஏன்? வைகுண்ட வாசலுக்கு போனால் தாலி சைனு காணாமல் போயிடும். எத்தனை பேரோ போகிறதே தடவுறதுக்கு தான். ஏன்னா வைகுண்டத்தில் தடவிக்கலாம் பாரு பிரியா. எவ்வளோ கேவலமான சிந்தனை. புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? தயவு யார் மேலே இருக்குண்ணா? இறக்கம் யார் மேலே இருக்குண்ணா? நன்றி உணர்வு யார் மேலே இருக்குண்ணா? உன் மேலே வந்துதா உனக்கு? வந்தால் உன் சாப்பாடு எது வந்தால் எப்படி சாப்பிட்லாம்? நன்றியோடு சாப்பிட்ணும். ஒரு பருக்க சிந்தலாமா? கோழி தன் உயிரை எவ்வளோ சின்ன கஷ்டப்பட்டு குத்துக்குது. எலும்பு எப்படி பண்ணணும்? முடிஞ்ச மாதிரியும் க்ளீனாக சாப்பிட்ணும். உழுகிற மசிலாம் சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டு முடிஞ்சு கூட எலும்பை எடுத்து தட்டி போட்டு சூப் வச்சு குச்சிக்கணும். வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்? கோழியை சாப்பிடல நீ, கோழி உடம்பை சாப்பிட்ற. மீனை நீ சாப்பிடல, நெல்லை நீ சாப்பிடல. முதல்ல புரிஞ்சு வச்சுக்க, நீ சாப்பிட்ற எதுவும் உயிரோட சாப்பிடல, உடம்பை தான் சாப்பிட்ற. எதையும் என்ன தான் சாப்பிட்ற? உயிரோட சாப்பிட்டா இது உள்ளே போய் வேறு வேலை பண்ணுறோம். உயிரோடு சாப்பிட்றேன்னு என்ன சாப்பிட்டு விட்டுற போகிறேன்? உயிரோடு சாப்பிட்டா உயிரோடு சாப்பிட முடிஞ்ச ஒரு பொருள் தயிர். ஏன்னா அதில் ஈஸ்ட்டு ஃபேக்ட்ரியெல்லாம் உயிரோடவே இருக்கும். அதனால் என்ன பண்ண, உயிரோடு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்கிறான். கெட்டுப்போன ஒரு உணவு தேன், அதுக்கு மேலே அது கெட முடியாது. பட முடியாது துயரன்ற மாதிரி கெட முடியாது இனின்னு ஆயிடுச்சு. அது எச்சில் அவ்வளோ கொதிப்பி அதை என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிச்சு. அது ஃபுல்லி ப்ராசஸ்டு.
ஃபுல்லாக கெட்டுச்சு. அதை அந்த மகரத்தை எடுத்துன்னு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிச்சு. அவள் தான் அதுக்கு மேலே அதால் கிட முடியாது. அதனால் அவள் தான் தேன் கிடாது, வச்சா ஒன்றாகும். நெய் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, முற்று பெற்றுச்சு. இந்த நெய்யும் தேனும் முற்று பெற்றுச்சு. நெய் போல இரு தேன் போல இருன்னு சொன்ன உடனே நெய் அபிஷேகம் பண்ணுறன்ட்டு எங்கேயே போய் ஊற்றிங்கிறான். நீ தான்டா சாப்பிட்ணும், மாங்காய் மாடையா? தேனை யார் தான் சாப்பிட்ணா? நீ தான் சாப்பிட்ணும். கல் ஊற்றுறதுக்காக செஞ்சாங்க, அதை சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? சாப்பிட்றதுக்காக சொன்னாங்க. அப்போ சாப்பிட்டுக்கணும். அப்போது தயவு நெறின்னா உங்கள் விருப்பம். நான் இப்போவும் சொல்கிறேன், மாட்டுக்கோ ஆட்டுக்கோ கோழிக்கோ ப்ரொமோட் பண்ண நான் வரல. அது என் வேலையும். நீ எதோ நான் சாப்பிட்டுக்க. திமிரில் அலையாது. திமிரில் அலைஞ்சானா அதுக்கு மேலே நீ இறக்கப்படலன்னு அர்த்தம். சாப்பிட்றவங்களெல்லாம் தப்பு சொல்கிறேன்னு அர்த்தம். நான் சாப்பிடாதவங்கள தப்பே சொல்ல மாட்டேன், ஆனால் சாப்பிடாதுன்னு சொல்கிறவங்கள தப்பு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் சாப்பிடாதவங்கள என்ன பண்ணல, தப்பு சொல்லலையா? விருப்பம்தான், வாழ்க்கை உங்களுக்கானது. ஆனால் சாப்பிடாதுன்னு சொல்கிறவன்லாம் முட்டாள் தான். ஒருத்தன் ஒன்றா கறிமீன் சாப்பிடாதுன்னு பேசுகிறானே யார் தான் அவன்? ஒன்றும் பாவம் அஞ்சிலேக்கிறான். 6வது அறிவு அவனுக்கு வரல, வராது. யாருன்னா சொன்னதை மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறான். சாப்பிட்டு பார்த்துருப்பானா அந்த பொட்டைன்னு கேட்குறேன் நான். 4-5 பாரம்பரியமாக சாப்பிடாத பொட்டை இது என்ன தான் சொல்லலாம்? சாப்பிடாதன்னு தான் சொல்லும். புரியுதா? அது என்ன பண்ணதே இல்லை. நீ போய் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கோ, இந்த பொட்டை எதுக்கு சொல்லுதுன்ட்டு. அந்த பொட்டை எதுக்கு சொல்லிச்சே? சாப்பிடல, அதனால் என்ன சொல்லிது? இது பொட்டைன்றான். நான் 2 பிள்ளை பேத்து வச்சுக்கிறேன். அவரு உண்மை தானே? யாரை சொல்கிறேன்னு நான் எனக்கு தெரியாது, உங்களுக்கு யாருன்னா தெரியும். நான் ஒரு கற்பனை பண்ணின்னு ஒருத்தர் திட்டுறேன், புரியுதா? நான் யார் என்ன கற்பனை பண்ணிக்கலாம். நீ சொன்னேன்னா அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. நீ சொல்லிவிட்டு நீ அதில் மாட்டிக்கோ. நீ இவ்வளோ தான் கற்பனை பண்ணுறேன்னா நீ எப்பேற்பட்டாலே அவ்வளோ அசிங்கமாக நினச்சிக்கிற இருந்தாலும் நீ. அதனால தான் உனக்கு என்ன தெரியுது. ஒரு புனிதமானவர் அந்த மாதிரி இடத்துல இருந்து நிறுத்தலாமா? நான் பேசுகிற இடத்துல நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீ குருன்ற பேரில் எவங்கிட்டே போய் என்ன கற்றுன்னு வந்த? என்ன ஏன் கற்றுக்குத்தான்? கடவுள் தெரிஞ்சிச்சா உனக்கு? போனவொடனே கடவுள் இப்படி இதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எவங்கிட்டே போனே கடவுள் இப்படி இதுன்னு சொன்னானா? இப்போ கூட இவ்வளோ சொல்கிறேன்னு இப்போ சொல்லலாம் இல்லை? என் பேரே சொல்லாமல் கூட சொல்லலாம். கடவுள் இப்படி தாங்க சூன்யமாக தான் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அவன் கடவுள் சூன்யமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே? பிரச்சனையா என்ன? நான் மட்டுமா சொல்லிடுறேன்? நிறைய பேர் தாத்தாங்களாம் சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிட்டு போகலாம்? எல்லாருமே எல்லாம் ஆன்மீக வகுப்பு பண்ணதுன்னு என்ன சொல்லிட்டு போகலாம்? கடவுள் எப்படி இதுலாம் சூன்யமாகுதுன்னு சொல்லிட்டு போகலாம் தானே? சைவம் அசைவம் ஏதோ ஒன்று கற்றுக் கொடு. எகிரி குதி இப்போ துள்ளு தலைகீழ நில்லு தெரிஞ்சிடும்னு சொல்லுன்றேன் நான். தப்பு கிடையாது. இதுவே உன்னால் ஒத்துமுல்னா அவன்லாம் யாரும் கேட்குறான்? ஆன்மீகவாதியா? நான் பேசுகிறது ஒத்துமுல்னா வாடுறேன் நான். நான் என்ன சொல்கிறேன்? நான் பேசுகிறது உன்னால் ஒத்துமுல்னா தயவு இருந்ததுதானா? உனக்கு தயவு நெறி பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், உண்மையிலேயே உன் மேலே உனக்கு தயவு இருக்குதுன்னா, உன்னை படைச்சவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், என்கிட்ட வந்து நீ என்ன பண்ண? நீ கேட்கணும், நீ யாருக்கிட்ட தயவு இல்லாமக்கிற? உன் மேலே தயவு இல்லாமக்கிற. அதுதான் எனக்கு இறக்கப்படுற. அதுக்கு தான் பேசிக்கிறேன். எப்போனா இவனை எதனா புரிஞ்சிருமா? எப்போனா தெளிவாகி வந்துடுவானா? எப்போனா அறத்தூக்கத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம தட்டி தூக்கம் திரும்பிடலாம். சில பேர் அறத்தூக்கத்துலேயே வருவாங்க. அது கடவுள் நிறைய காடி செவிடிவார்னா எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்குதுங்க. ஊருக்கு சாமிக்கு இல்லைன்னுவான். காடி செவிடிவார்னா என்ன அர்த்தம் பண்ணிட்டான் அவன்? அப்புறமா நம்ம வச்சு சொல்லி புரிய வச்சு, ஓ அதான் ஆமாம் இப்போ சூன்யம் எப்படிங்க சும்மா இருக்கிறது எப்படிங்க கடவுளாக முடியும்? இப்படி ஒரு கேள்வி. நீ சும்மா இருக்கிறது எதுவும் செய்யுதுன்னு எப்படி நீ முடிவு பண்ணுற? நான் பேசினா அவங்ககிட்ட வந்து கேட்குது இல்லை சத்தம்? எங்கே ட்ராவல் ஆச்சு? அது எது வழியா வெளியே வந்தது? வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே கானம் வேறு காற்று வேறு ஆனதே இல்லை, இங்கு நீயும் வேறில்லை, இங்கு நானும் வேறில்லை. நம்ம 2 பேர் யார் தான்? எல்லாருக்கும் கடவுளுக்கு சொந்தமானவங்க தான். நீங்களாம் கடவுள் விட்டு வெளியே போயிட முடியுமா என்ன? நான் ஒரு மீன் போதிக்கிறேன், இதெல்லாம் கடல் இல்லை, கம்மா விட்டு வெளியே வந்துடுவீங்களா என்ன? மீன் போதிக்குமா அந்த மாதிரி? ஆனால் போதிக்குதே. பாதி இருந்து அங்கே கலங்குது இருந்து நீ எகிரி ஊதிக்கலான்னு பார்க்குறிய? எப்பேற்பட்ட மனுஷன் நீ? என்ன ஆவ? தண்ணியை விட்டு எகிரினா என்ன ஆகும் நிலமை? தண்ணியை விட்டு கரையில் போய் வாழலான்னு நினச்சின்னா உன் நிலமை என்ன ஆகும்? நல்ல வேலை கரைன்னு ஒன்று வைக்காம விட்டுக்கிறான் கடவுள். ஒரு எல்லை வகுத்து வந்துருந்தானா நம்ம என்ன இருப்போம்? கடவுள் விட்டு ஜம்ப் பண்ண பார்த்துருப்போம். நீ என்ன ஜம்ப் பண்ணாலும் கடவுள் விட்டு வெளியே போக முடியாது. எல்லாம் எவ்வளோ பெரிய கருணை அவனுக்கு பார்த்தீங்களா? வள்ளல் அவன்.
என்னை விட்டு வெளியவே போக முடியாது. நீ கடவுள் விட்டு நீ என்ன பண்ண முடியாது, வெளியவே போக முடியாது. அப்படி செஞ்சுக்கிறான். நீ கடவுள் விட்டு கொஞ்சம் கூட விலகவே இல்லை. நீ தான் கடவுள் விட்டு தனின்னு நினச்சினுக்கிற. ஒரு பப்ளும் நினச்சிங்குது நான் கடல் இல்லைன்ட்டு. ஒஸ்ட் என்ன தான் கடல் தான். நீ நான் நுரை, கடவுள் இல்லைன்ற. ஐ எம் நாட் சி, நான் வந்து நுரை, பபுள். ஜாலம் காட்டுறதுனால ஜாலம் காட்டுறதுக்கான தன்மை எது கொடுத்துக்குது பார். கடல்னா அப்படி நீலக்கடலும் எதுக்கும் நான் பார் வானவில்லாம் காட்டுறேன். முகத்தை கூட நான் காட்டுறேன் பார். நான் வேற கடல் வேறன்றேன். உன்னை ஒச்சா என்ன ஆவான் வான்றேன். நான் சும்மா ஊதுரம் வஞ்சிடுவேன். நான் ஊசி வச்சுக்கிறேன், டொப்புனுவேன், வஞ்சி கடலாயிடுவேன். ஐயோ என்னை ஒடிச்சிட்டியே, ஓடிச்சிட்டேனே, என்ன கண்ணா வஞ்சிச்சா, அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ தயவு நெறின்னா உண்மையிலேயே இன்னொருத்தர் மேலே அக்கறை படுறதுக்கு பதில் முதல்ல யார் மேலே அக்கறை பண்ண, நீ உன் மேலே அக்கறை பண்ணணும். நான் உனக்கு சொல்லித்தரதெல்லாம் உன்னை விசேஷன்றது தான். நான் என்ன தான் சொல்லித்தரேன். யார் தான் விசேஷம் இங்கே? நீ தான் விசேஷம். உன்னை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது. உன்னை தான் மையமாக வச்சே இந்த உலகம் இயங்குது. உனக்கு தான் சூரியனை படைத்தார் கடவுள், உனக்கு தான் காற்றை படைத்தார், உனக்கு தான் புரியாமல் சுற்றி கெடுக்கிறேன். உன்னை ஆம்பளையாக்குந்தே உனக்கு தான். உன்னை ஆம்பளையாக்குந்தே நீ என்ஜாய் பண்ணிக்கிறது தான். உன்னை பொம்பளையாக்குந்தே உன்னை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு தான். இன்னொருத்தர் உனக்கு உதவு கூப்பிட்டுக்கிற, அவ்வளோதான். இன்னொருத்தரெலாம் யார் ஹெல்ப் பண்ண வராங்க. நீ பொம்பளை இல்லைன்னா அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நீ பொம்பளையா இல்லைன்னு வச்சுக்கோ, எந்த ஆம்பளை வந்து உன்னை ஹெல்ப் பண்ணால் நீ சந்தோஷப்படுவ. அப்போ நான் சந்தோஷப்படுறேன்னா என்ன காரணம்? நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால தான் என்ன ஆக முடியுது, சந்தோஷப்பட முடியுது. நான் ஒரு ஆணாக இருந்தால் தான் எப்படி இருக்க முடியும்? அங்கே பீஸை பிடிக்கிட்டா, ஆம்பளைன்ற பீஸை ஒருத்தர் பிடிக்கிட்டா அவர் எப்படி சந்தோஷமாக இருப்பார்? அப்போ நான் சந்தோஷப்படுறதுக்கு கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறான், என்ன ஆம்பளையா பொம்பளையா ஆக்கி வச்சுக்கிறான். எனக்கு பசி ஏன் கொடுத்துக்கிறான்? நான் கொண்டாடுறதுக்கு. எனக்கு ஏன் கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்துக்கிறான்? கண்ணை மட்டும் கொடுத்துட்டு அம்மா விட்டுக்கிறான். நல்லா யோசித்து பாரு. உனக்கு கண்ணு கொடுத்துட்டான், பார்க்கறதுக்கெல்லாம் தெரியும். ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. என்ன ஆகும் நிலமை? கண் வந்து நேற்றுக்கு உனக்கு கண்ணு தெரியுது, ஆனால் ஒன்றுமே இல்லை. கண்ணு நேற்றுக்குன்னு கேட்குறேன் நான். என்னை படைத்து பெண்ணை படைத்தான் இறைவன். கொடியவனா இறைவன்? மிக மிக மகத்துவமானவனா? இறைவன் மகத்துவமானவன். ஏன்? எதுக்கு என்னை படிச்சு நான் ஆணாக இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். இல்லைன்னா என் மேலே தயவு தான் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது இல்லாமல் போயிடுச்சிங்க, நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருங்க சொல்லணுமா இல்லையா? முடியாது சாமி. நான் அப்படி தான் பிரியாணி செஞ்சால் சொல்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. என்ன தான் பிரியாணி செஞ்சால் கூட கொஞ்சம் சோறு. அப்படி இல்லைன்னா என் பொண்ணு ஒரு ஐடியா பண்ணிட்டா, பிரியாணி உனக்கு டைட்டாக இருக்குது அப்படி தானே, ஒரு குருமான்ட்டா, மேட்ரு முடிஞ்சிச்சு. இப்போ பிரியாணி பிரச்சனை இல்லையா? நமக்கு தான் என்ன பிடிக்கல, சாப்பாடு டைட்டாக இருந்தால் பிடிக்கல, தலைன்னு இருக்கணும் தேவைப்படுது நமக்கு. என் பிரச்சனை குடும்ப பிரச்சனையே இது. அது சொல்யூஷனும் இருக்குது. என்ன வரைக்கும் திருத்தணுமா, எல்லோரும் திருத்தணுமா? நீங்கள்லாம் பிரியாணி சாப்பிடக்கூடாது. நான் தான் இந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர், நான் தான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். ஐ எம் த ஏர்னிங் மெம்பர். இன்னும் நீங்களாம் வேலைலாம் சில வீட்டுக்கிறீங்க, அதனால் என்ன பண்ண முடியாது. நான் கஞ்சி குச்சா நீங்களும் இந்த மாதிரி அரக்கன்களாங்கிறானுங்க வீட்லேயே. நீங்கள் நினச்சிக்காதீங்க, வித்தியாசமான அரக்கன்களாங்கிறானுங்க. அந்த ஆம்பளைக்கு என்ன பிடிக்குதோ அதான் அந்த பொம்பளை செய்யணும். அந்த பொம்பளைக்கு சுயமாக விருப்பமே இருக்கக்கூடாது. இன்னொன்றுக்குது விருப்பமாக விட்டு அவன் பண்ணி தாந்தோந்தனமாக இருப்பா. குப்பை தொடப்போம் ஏண்டி அந்த தென்னந்தொடப்பம் பாத்ரூமில் வைக்காதுன்னா அதை தான் எடுத்து வந்து வச்சு காமிச்சுன்னு இருப்பா. அது திறந்தோடனே தென்னந்தொடப்பம் தான் இருக்கும். அந்த மாதிரியே இருக்குது. ஆம்பளை இருக்கான் பொம்பளை இருக்கையெல்லாம் வாழ்கிறாங்க. தயவு இருந்தால் புரிஞ்சிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இப்படி வாழ்கிறேன், நான் சரியாக வாழ்கிறேன்னா எந்த கேள்வி இருக்குண்ணா? என் சரியா இவன் யார் தப்பு சொல்கிறது? யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் எனக்கு என்ன, யார் என் சரியை நான் சரியில்லை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணோன்னா என்னை விட ஒரு சாட்சி பொருள் இருக்குமா என்ன? நான் சாப்பிட்டு பார்த்துல முடிவு பண்ணேன். சாப்பிட்டா செத்துருவேனா சாப்பிடுவானா? யாரும் சாப்பிட்டாங்க செத்துட்டாங்க பார்த்து பயம் இருக்குது, சாப்பிடுவானா? சாப்பிட்டு வாழ்ந்து தானுங்கிறான். தப்புன்னா வாழ்வானா சாப்பிட்டா? ஆமாம், இவன் எப்படி தப்புன்னா? ஆன்மீகத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இன்னும் கூட முடிவு வரல. இன்னும் கூட இப்போ கூட புதுசாக ஒருத்தர் வரவெல்லாம் கூட இப்படி தான் பேசுங்கிறான். சைவம் சாப்பிட்ணும், உயிர்கள் மேலே இறக்கம் காட்டணும். மனுஷன்லாம் உயிர் இல்லையா?
மனுஷன் மேலே இறக்க காட்டக்கூடாது. மாட்டு மேலே காட்டலாம் இறக்கத்தை, யார் மேலே காட்டக்கூடாது. நான் பண்ணி புரிய வைக்கல. இதுக்கு மேலே தயவு நெறி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரில. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். கொண்டாட வேண்டியது நீ, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நீ. சிந்திக்கும் போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு சிந்தி. அது உனக்கு சரியாக இருந்தால் செய், அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கட்டும். குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொருத்தர் கொடுக்கறது தான் தப்பு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இறக்கன்ற பேரில் அடுத்தவங்களுக்கு எதையுமே செய்யாத, இறக்கத்தில் செய்யாது. அவனை வாழவை, அவன் வாழட்டும். புரியுதா? அவனை ஊனமுற்றவனா மாற்றிடாது. அவன் கை காலுங்கள்லாம் அவனுக்கு என்ன பண்ணான், விளங்காமல் போகக்கூடாது. வா நானே தூக்கிறேன்னா அந்த குழந்தை என்ன ஆவான்? தனியாக வேலை செய்யாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? என் வேலையை நீயும் செய்யின்னு சொல்லு, தப்பு கிடையாது. என்னோட சேர்ந்து செய்யின்னு சொல்லு, தப்பு கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படாதுன்னு கூட சொல்லு. நான் கருமாம்பட்டியில் வேலை செஞ்சு கத்தியெல்லாம் செஞ்சுருந்தாண்டா என் பிள்ளை என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அவன் டாக்டர் ஆகட்டும், இல்லை இன்ஜினியர் ஆகட்டும், இல்லை வக்கீலும், தப்பே கிடையாது. அப்படி தான் வாழணும், அதுதான் சரி. நான் அப்படி தானே, அது பேர் தான் இறக்கம். நான் பட்ட துன்பத்தை மற்றவங்க படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை, என் சமூகம், இந்த மனிதனே. அப்பனால தான் காரை கண்டுபிடிச்சான். கையில் இழுக்க போகிறது சரின்னு சொல்லிட்ட காரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தன் கையில் இழுத்துன்னு போய்க்கிறான், ஒருத்தனை உட்கார வச்சு ஒத்துக்குனானுங்க. இன்றைக்கும் இழுத்துங்கிறானுங்க காசில். அது ஒன்றும் அவமானமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த மாதிரி போகிறது வராதுன்றாயா? இவெல்லாம் இறக்கமானவனுங்க அவங்களாம். நல்ல நல்ல கலராக துணி இருக்குது, இந்த கலர் தான் ட்ரெஸ்ஸை போட்டு தெரியுதுன்றானுங்க. இவெல்லாம் இறக்கமானவனுங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? டோனியில் போகலாமா, விஞ்சி போட்டுன்னு சண்டை போட தேவையில்ல மனுஷனுக்குமா? அவன்லாம் மனுஷன்லாம் பழப்பெல்லாம் போயிடுமையா? விஞ்சி ஆர்பர் பண்ணுறவங்க பழக மாட்டாரா? டிக்கெட்டு போட்டு பழக மாட்டோமா? அந்த காசு எடுத்த மாதிரி இந்த வேலை செய்யறது விவசாயம் வேலை போய் பண்ணிட்டோம். நாட்டில் ஊரில் எவ்வளோ விவசாயம் பண்ணுறது இருக்குது. ஹைவே சுற்றி சைடில் இருக்கிறதெல்லாமே ஆள் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஏக்கர் கணக்கில் இடம் கொடுக்கலாமே. சைடில் பரலாம் ஒரு 10 மீட்டருக்கு 10 இல்லை 100 மீட்டருக்கு இல்லை 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதை பாருங்கள், பராமரிச்சுங்க, அந்த காசை நீங்கள் எடுத்துங்கன்னு செய்யலாமே. அவன் புளிய மரம் நட்டு பொசிஷன் போட்டோம், கோரப்புல் நட்டு பொசிஷன் போட்டோம், தக்காளி செடி வச்சு நந்து போட்டோம். கண்டோன்மெண்ட்டில் வச்சுக்கிறானே பெங்களூர் கத்திரிக்கான்னு ஒன்று. முடியாதா என்ன? வாழ சொல்லி தரவே மாட்டேன்றானுங்களே, வாடுறதுக்கே சிந்திக்க மாட்டேன்றானுங்களே. செய்ய முடியாதா என்ன? மழை வந்தாக்கா ரோடு ஓரங்கள் எல்லாம் காவை வெட்டி சிமெண்ட் போட்டு தண்ணி நிற்கலாமே, நிறுத்தி வச்சிடலாமே. அவங்க ஜெயலலிதா சொன்னாங்களே மழைநீர் சேகரிப்பு, பைப் போட்டு கல் போட்டு பதுக்கி வச்சாங்களே, சரி அதை பராமரிக்கலாமே, அதை செய்யலாமே. சாலை ஓரங்களில் பெய்கிற மழைங்களை வெளியே போகாம அங்கங்கே நிறுத்திடலாமே. பூமியில் தண்ணி 1000 அடி போன போல போர் வந்தால் தண்ணி வரலையே, நிலத்தடி நீர் குறைஞ்சிச்சு தானே, செய்யலாமே. ஒவ்வொரு மழையுமே வெளியே போகாமல் கடலில் போய் சேராமல் செய்யலாமே. அப்படிலாம் யார் மேலேயும் இறக்கப்படவே இல்லை. நான் தயவும் கருணையும் இரக்கம் உள்ளவனான். நன்றி உணர்வு தான் என்னுடைய முதல் நூல். என்னுடைய முதல் நூலே என்ன தான், ஞானம் வேறு நன்றி உணர்வு வேறெல்லாம் கிடையாது. நீ நன்றியோடு இருந்தால் உனக்கு வரது பேருனா தயவு. நன்றியோடு நீ எதுவும் செய், நன்றி உணர்வோடு எதையும் செய். உனக்கு பிடிக்கல, மாடு வாழணும், அதை சாப்பிட்டா அது செத்துரும், சாப்பிடாத, தப்பு கிடையாது. புனிதமாக இருந்தெல்லாம் நீ சொல்லிருக்காத. அது கோமாதா குளமாதானா அது அவனுக்கு. சாப்பிட்ற ஒன்றும் தப்பு கிடையாது, அவன் இஷ்டம். மீன் சாப்பிட்றவன் தப்பு இல்லை, கோழி சாப்பிட்றவன் தப்பு இல்லை, வேர்க்கடலை சாப்பிட்றவன் தான் சரி, தப்பு கிடையாது. இல்லை, சரி தப்பு அவன் இஷ்டம், உன் வேலை அது இல்லை. அதனால் ஒன்றும் நஷ்டம் இங்கே உனக்கு இல்லை. ஆன்மீகன்ற பேரில் ஏமாறாத. ஆன்மீகம் பேரில் தயவு நெறின்னு சொல்லிட்டு அப்படியே தயவாக பேசினோன்னு அப்படியே பல்க்குன்னு வந்துடும். ஆத்மா வரினாக்கா எந்த தூய்மை அதுன்னு கேளு. ஆத்துமா எங்கே இருக்குது பாட்டு வரும். ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. அடுத்த வரி ரொம்ப மோசமான வரி, நான் சொல்ல மாட்டேன். கடவுள்கிட்ட போய் மன்றாடாத. கடவுள் உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான், அவனை கேவலப்படுத்தாத, அவனை அசிங்கப்படுத்தாத. நீ நல்லாரு, நீ கொண்டாடு. அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் கடவுள் உனக்கு கொடுத்துக்கிறான். நீ கொண்டாடாததும் சந்தோஷமாக இல்லாததும் உன் பிரச்சனை. நீயாவே துக்கத்தை தூக்கி வச்சுன்னு தலைமையில் வச்சு என்ன பண்ணுகிற, கொண்டாடாமல் போகிற. சாவை கூட கொண்டாடிக்கிறான், இன்றைக்கும் கொண்டாடுனுங்கிறான். ஒரு சமூகத்தை போய் பாரு, கூத்து டான்ஸ் போட்டு செம்ம குத்துன்னு குத்திங்கிறான். இருக்கிறதுலேயே எந்த பீட்டா நல்ல பீட்னா சாவு மூலம் தான். இல்லைன்னா சொல்லி தின்னு நிற்காது. குழந்தைகிட்ட அதை மிஷின் போட்டு பாரு, காலெலாம் தானாக ஆடும். நீ தான் ஆட மாட்டே, ஜாதி வெறி பிடிச்சிட்டு. நல்லா சந்தோஷமாக இரு, கொண்டாட்டமாக இரு. தயவு நெறினா புரிஞ்சுக்கோ. உன் மேலே கருணையும் இருக்குமா, நன்றி உணர்வு மேலும் கிட்டும். வேறொரு தலைப்பில் பார்ப்போம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.